Hi students, happy morning to all. This is V. Senthil Kumar, 11th Standard Mathematics, Volume 1. Today now going to start with Chapter 2, Exercise number 2.7. First Exercise 2.7 என்னென்ன கண்டென்ட் இருக்கு பார்த்துட்டு அப்புறம் எக்ஸசைஸ் சம்ஸ் ஒர்க் பண்ணுவோம். ஃபர்ஸ்ட் மெத்தட் ஆஃப் அன்டிட்டர்மைன்ட் கோஎஃபிஷியன்ட்ஸ். ஓகேங்களா, இந்த மாடலில் ஒரு சம் இருக்குது எக்ஸசைஸில். ஸோ எக்ஸாம்பிளில் இருக்குது ஒரு சம்மு. ஸோ மெத்தட் ஆஃப் அன்டிட்டர்மைன்ட் கோஎஃபிஷியன்ட் மீன்ஸ் நவ் லெட் அஸ் focus on considering polynomials with the given information using the method of undetermined coefficients. That is, we shall determine coefficients of the required polynomial using the given condition. Okay, so the conditions are, the main idea here is that two polynomials are equal if and only if the coefficients of same power of the variables in the two polynomials are equal. ஓகேங்களா, ஸோ மெயினாக என்ன இருக்குன்னாக்கா, two polynomials are given, ரெண்டு பாலினம் கொடுத்துறானாக்கா, p of x ஒரு பாலினாமியல், g of x ஒரு பாலினம் கொடுத்துறானாக்கா, are equalனாக்கா if and only if the coefficients of same power. இப்போ கோஎஃபிஷியன்ட்னாக்க எக்ஸ் டெம் ஒய் டெம்ல இருக்கிற கோஎஃபிஷியன்ட்ஸ் அதனுடைய பவர் வந்து சேமாக இருக்கணும். ஓகேவா, இந்த டூ பாலினாமியல்ஸ் ஆர் ஈக்குவல், அதோடைய பவர் சேமாக இருந்தால் தான் டூ பாலினாமியல்ஸ் ஈக்குவலாக இருக்கும். இதான் மெயின் கண்டிஷன். Now example 2.17. The question is, construct a cubic polynomial function having zeros at x equal to 2 by 5, comma x equal to 1 plus root 3. Okay, such that f of 0 equal to minus 8 given. Okay, என்ன ஃபார்ம் பண்ண சொல்றானா, cubic polynomial ஃபார்ம் பண்ண சொல்றாங்க. ஓகேங்களா, so x equal to 2 by 5, 1 plus root 3 are roots. ஓகேங்களா, so cubic polynomial த்ரீ ரூட்ஸ் இருந்தால் தான் cubic polynomial. ஓகேங்களா, ஸோ டூ ரூட்ஸ் ஆர் கிவன், 2 by 5 அண்டு 1 plus root 3 ஆர் கிவன். ஓகேங்களா, சப்போஸ் 1 plus root 3 வந்து இதுக்கு ரூட்னாக்கா 1 minus root 3 ஆல்சோ ரூட்ஸ் ஆஃப் த polynomial. ஓகேங்களா, ஸோ கிவன் தட் 2 by 5 அண்டு 1 plus root 3 ஆர் 0 ஆஃப் f of x. ஓகேங்களா, ஸோ அதுக்கு ரூட்ஸ்னாக்கா அதுக்கு f of x 0 ஆஃப் த polynomial இருக்கும். ஸோ நெக்ஸ்ட் 1 plus root 3 மட்டும் தான் கொடுத்தாங்க, 1 minus root 3 வந்து அதுக்கு ரூட்டாக இருக்கும். ஓகேங்களா, கண்டிப்பாக அதுக்கு ரூட்டாக தான் இருக்கும். ஓகேங்களா, நெக்ஸ்ட் இஸ் ஆல்சோ எ 0 ஆஃப் f of x. 1 plus root 3 வந்து 0 ஆஃப் f of xனாக்கா 1 minus root 3 இஸ் ஆல்சோ 0 ஆஃப் f of x நம்ம எடுத்தோம். ஓகேங்களா, நெக்ஸ்ட் f of x ஈக்குவல் டு a இன்ட்டு ஏன்றது கான்ஸ்டன்ட் வரும். கியூபிக் பாலினாமியல்னாக்கா ஃப்ரண்ட்ல ஒரு கான்ஸ்டன்ட் ஸ்டார்ட் ஆகும். நெக்ஸ்ட் கொடுத்த அந்த ரூட்ஸ் எப்படி ரைட் பண்ணாக்கா, எக்ஸ் ஈக்குவல் டு 2 by 5னாக்கா அப்போ எக்ஸ் மைனஸ் 2 by 5 ஈக்குவல் டு 0 எடுக்கணும். ஸோ அப்போ எக்ஸ் ஈக்குவல் 2 by 5 எக்ஸ் மைனஸ் 2 by 5 எடுக்கணும். இன்ட்டு நெக்ஸ்ட் ரூட் பார்த்தீங்கன்னா 1 plus root 3, அப்போ எக்ஸ் மைனஸ் 1 plus root 3, நெக்ஸ்ட் எக்ஸ் மைனஸ் ஆஃப் 1 minus root 3 எடுக்கணும். ஓகேங்களா, ஸோ மூணுமே ரூட்டுன்னு சொல்லிட்டாங்க, அதனால ஸோ நம்ம இப்படி எடுத்துக்கலாம். ஓகே, நெக்ஸ்ட் ஏவோட வேல்யூ ஃபர்ஸ்ட் ஃபைண்ட் பண்ணணும். ஃபர்ஸ்ட் a இன்ட்டு எக்ஸ் மைனஸ் 2 by 5 அப்படியே இருக்கட்டும். இந்த செகண்ட் ப்ராக்கெட்டில் இந்த மைனஸ் அப்ளை பண்ணிங்கனாக்கா எக்ஸ் மைனஸ் 1 மைனஸ் root 3 ஆகிடும். நெக்ஸ்ட் தேர்ட் ப்ராக்கெட்டில் எக்ஸ் இந்த மைனஸ் அப்ளை பண்ணாக்கா எக்ஸ் மைனஸ் 1 ப்ளஸ் root 3 ஆகிடும். ஓகேங்களா, நெக்ஸ்ட் a இன்ட்டு எக்ஸ் மைனஸ் 2 by 5 இன்ட்டு இந்த செகண்ட் ப்ராக்கெட்டு தேர்ட் ப்ராக்கெட் பார்த்தீங்கன்னாக்கா எந்த ஃபார்மில் இருக்குனாக்கா a ப்ளஸ் பி இன்ட்டு a மைனஸ் பி ஃபார்மில் இருக்குது. எப்படிங்களா, ஸோ அப்போ எக்ஸ் மைனஸ் 1ன்றதை ஏன்னு கன்சிடர் பண்ணிங்க, ரூட் 3ன்றதை பின்னு கன்சிடர் பண்ணிங்கனாக்கா பார்த்தீங்க தேர்ட் ப்ராக்கெட் பாருங்களா, எக்ஸ் மைனஸ் 1 ப்ளஸ் root 3 இருக்குது. அப்போ எக்ஸ் மைனஸ் 1 நம்ம ஏன்னு கன்சிடர் பண்ணாக்கா a ப்ளஸ் பின்னு வருது. ஓகேங்களா, நெக்ஸ்ட் செகண்ட் ப்ராக்கெட்டில் a மைனஸ் பின்னு இருக்குது. ஸோ இப்போ a ப்ளஸ் பி இன்ட்டு a மைனஸ் பி ஃபார்மில் இருந்துச்சுன்னா அதை யூ கேன் ரைட் a ஸ்கொயர் மைனஸ் பி ஸ்கொயர் ஃபார்ம். ஓகேங்களா, ஸோ அப்போ எக்ஸ் மைனஸ் 1 ஹோல் ஸ்கொயர் மைனஸ் root 3 ஹோல் ஸ்கொயர் ரைட் பண்ணுவோம். செகண்ட் அண்ட் தேர்ட் ப்ராக்கெட். ஓகேங்களா, ஃபர்ஸ்ட் ப்ராக்கெட் அப்படி தான் இருக்குது, a அப்படி தான் இருக்குது. a இன்ட்டு எக்ஸ் மைனஸ் 2 by 5 இன்ட்டு எக்ஸ் மைனஸ் 1 ஹோல் ஸ்கொயர் மைனஸ் root 3 ஹோல் ஸ்கொயர், a ஸ்கொயர் மைனஸ் பி ஸ்கொயர் ஃபார்ம். ஓகேங்களா, நெக்ஸ்ட் a இன்ட்டு எக்ஸ் மைனஸ் 2 by 5 இன்ட்டு எக்ஸ் மைனஸ் 1 ஹோல் ஸ்கொயரை a மைனஸ் பி ஹோல் ஸ்கொயர் ஃபார்மை எக்ஸ் பண்ணுறாங்க. a மைனஸ் பி ஹோல் ஸ்கொயர் ஃபார்ம்லாம் a ஸ்கொயர் மைனஸ் 2ab ப்ளஸ் b ஸ்கொயர். அப்போ ஏவுக்கு எக்ஸ் பிக்கு 1, a ஸ்கொயர் எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் 2ab 2x ப்ளஸ் b ஸ்கொயர் 1 ஸ்கொயர்னா 1. ரூட் 3 ஸ்கொயர்னாக்கா வெறும் 3 தான், மைனஸ் 3. ஓகேங்களா, நெக்ஸ்ட்
இந்த ப்ராக்கெட் டேபிள் பார்த்தீங்கன்னா எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் 2x ப்ளஸ் 1 மைனஸ் 3 இருக்குது. இப்போ எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் 2x 1 மைனஸ் 3 பண்ணால் மைனஸ் 2 வரும். ஓகேங்களா? ஸோ f of x equal to a into x minus 2 by 5 into x square minus 2x minus 2. ஓகேங்களா? நெக்ஸ்ட் கிவன் பார்த்தீங்கன்னா கொஸ்டினில் f of 0 equal to minus 8 கொடுத்துறாங்க கிவனில் கொஸ்டினில். ஓகேங்களா? ஸோ அப்போ f of 0 equal to minus 8நாக்கா அப்போ f of xல x பிளேஸுக்கு 0 அப்ளை பண்ணி மைனஸ் 8க்கு ஈக்குவல் பண்ணணும். ஓகேங்களா? ஸோ இப்போ f of 0 equal to a into xக்கு 0. ஓகேங்களா? 0 minus 2 by 5 into x square 0 square minus 2 into xக்கு 0 minus 2. ஓகேங்களா? ஸோ பார்த்தீங்கன்னாக்கா ஃபர்ஸ்ட் ப்ராக்கெட்டில் 0 minus 2 by 5 மைனஸ் 2 by 5 இருக்கும். இந்த ஏவால் மல்டிப்ளை பண்ணினாக்கா மைனஸ் 2a by 5 வந்துடும். ஸோ f of 0க்கு வேல்யூ வந்து மைனஸ் 8 ஈக்குவல் டு மைனஸ் 2a by 5 இன்ட்டு இந்த செகண்ட் ப்ராக்கெட் பார்த்தீங்கன்னாக்கா லாஸ்ட் இந்த மைனஸ் 2 மட்டும் தான் இருக்கும். ரிமைனிங் 2 டைம்ஸ் 0 ஆகிடும். ஸோ மைனஸ் 2. ஸோ மைனஸ் ப்ளஸ் ஆகிடும். 2a இன்ட்டு 2 4a by 5. ஓகேங்களா? மைனஸ் 8 ஈக்குவல் டு 4a by 5 வந்துடும். ஃபைண்ட் a. ஸோ டினாமினேட்டர் இந்த 5 இன்சைட் மூவ் பண்ணினாக்கா மல்டிப்ளை ஆகிடும் 8க்கு மைனஸ் 8 மல்டிப்ளை ஆகிடும். ஸோ 4a ஈக்குவல் டு மைனஸ் 40. ஸோ மைனஸ் 40 ஈக்குவல் டு 4a. 4a ஈக்குவல் டு மைனஸ் 40. ஃபைண்ட் a. ஸோ அப்போ a இஸ் ஈக்குவல் டு மைனஸ் 40 by 4. ஸோ கேன்சல் பண்ணாக்கா a ஈக்குவல் டு மைனஸ் 10. ஸோ அப்போ a ஈக்குவல் மைனஸ் 10 ஃபைன் பண்ணிச்சு. அது திரும்பி போயிட்டு நம்ம f of x ஈக்குவல் டு a இன்ட்டு சம்திங் எடுத்தாலும் அந்த a பிளேஸில் இந்த மைனஸ் 10 சப்ஸ்டியூட் பண்ணணும். ஓகேங்களா? ஸோ அப்போ f of x ஈக்குவல் டு ஏவுக்கு மைனஸ் 10 இன்ட்டு எக்ஸ் மைனஸ் 2 by 5 இன்ட்டு எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் 2x மைனஸ் 2. ஓகேங்களா? நெக்ஸ்ட்டு இது அப்படியே விட்டுலாம் இல்லைனாக்கா அந்த மைனஸ் 10 உள்ள மல்டிப்ளை பண்ணிக்கலாம். ஸோ f of x ஈக்குவல் டு மைனஸ் 10 உள்ள மல்டிப்ளை பண்ணுறீங்க. மைனஸ் 10 இன்ட்டு எக்ஸ் மைனஸ் 10x மைனஸ் மைனஸ் ப்ளஸ் 10 இன்ட்டு 2 20 by 5 வந்துடும் இன்ட்டு எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் 2x மைனஸ் 2. ஓகேங்களா? நெக்ஸ்ட்டு இந்த ஃபர்ஸ்ட் ப்ராக்கெட்டில் 20 by 5 கேன்சல் பண்ணாக்கா 1 5 is 5 4 5 are 20. ஸோ f of x ஈக்குவல் டு மைனஸ் 10x ப்ளஸ் 4 இன்ட்டு எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் 2x மைனஸ் 2. ஓகேங்களா? நெக்ஸ்ட் இந்த 2 ப்ராக்கெட் டைமே மல்டிப்ளை பண்ணினாக்கா மைனஸ் 10x இன்ட்டு எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் 10x இன்ட்டு மைனஸ் 2x மைனஸ் 10x இன்ட்டு மைனஸ் 2 மல்டிப்ளை பண்ணணும். அப்போ நெக்ஸ்ட் 4 ஆல் மல்டிப்ளை பண்ணணும். ஸோ மல்டிப்ளை பண்ணால் மைனஸ் 10x இன்ட்டு எக்ஸ் ஸ்கொயர் பண்ணாக்கா மைனஸ் 10x கியூப் ஆகிடும். மைனஸ் 10x இன்ட்டு மைனஸ் 2x பண்ணால் மைனஸ் மைனஸ் ப்ளஸ் ஆகிடும். 10x இன்ட்டு 2x 20x ஸ்கொயர் ஆகிடும். நெக்ஸ்ட் மைனஸ் 10x இன்ட்டு மைனஸ் 2 மைனஸ் மைனஸ் ப்ளஸ் ஆகிடும். 10x இன்ட்டு 2 ப்ளஸ் 20x. நெக்ஸ்ட் 4 ஆல் மல்டிப்ளை பண்ணணும். 4 இன்ட்டு எக்ஸ் ஸ்கொயர் 4x ஸ்கொயர். நெக்ஸ்ட் 4 இன்ட்டு மைனஸ் 2x மைனஸ் 8x 4 இன்ட்டு மைனஸ் 2 மைனஸ் 8. ஓகேங்களா? ஸோ ஆர்டர் அரேஞ்ச் பண்ணிக்கலாம். ஃபர்ஸ்ட் கியூப் டைம்னா ஒன்லி 1 டைம் தான் இருக்குது. நெக்ஸ்ட் ஸ்கொயர் டைம் பார்த்தீங்கன்னாக்கா 2 டைம் இருக்கும். 20x ஸ்கொயரு ப்ளஸ் 4x ஸ்கொயர் போத் ஆர் சேம் சைன் ஆட் பண்ணினாக்கா 24x ஸ்கொயர் ஆகிடும். நெக்ஸ்ட் எக்ஸ் டைம் பார்த்தீங்கன்னாக்கா 20x ப்ளஸ் மைனஸ் 8xன்னு இருக்குது. ஸோ செப்பரேட் பண்ணாக்கா 12x ஆகிடும். ஸோ மைனஸ் 8. ஸோ f of x ஈக்குவல் டு therefore the required polynomial cubic polynomial is f of x equal to minus 10x cube plus 24x square plus 12x minus 8. That's all. Next example 2.18. The question is prove that AP plus Q equal to 0 if f of x equal to x cube minus 3px plus 2q is divisible by g of x equal to x square plus 2ax plus a square. என்ன ப்ரூஃப் பண்ண சொல்றேன்னா AP plus Q equal 0 ப்ரூஃப் பண்ணணும். 2 polynomials are given. ஓகேங்களா? f of x and g of x are given. So very simple sum g of x divides f of x அப்படின்னு எடுத்துட்டு ஸோ f of x by g of x equal to x plus b ஃபார்ம் கிரியேட் பண்ணணும். ஃபர்ஸ்ட் f of x by g of x equal to x plus b. ஓகேங்களா? ஸோ ஏன்னாக்கா f of x பவர் வந்து எப்படி இருக்கு பாருங்க x கியூப்னு இருக்கு. g of x பவர் வந்து x ஸ்கொயர்னு இருக்கு. இப்போ 2 பாலினாமியல்ஸ் வந்து ஈக்குவல் காட்டினாக்கா அதோட பவர்ஸ் ஈக்குவலாக இருக்கணும். ஓகேங்களா? ஸோ அந்த பவர் ஈக்குவலாக இருக்கணும். அதனால f of x by g of x equal to x plus b இன்ட்டு நம்ம ரைட் பண்ணணும். ஓகேங்களா? நெக்ஸ்ட் f of x இஸ் அப்படியே வச்சுக்கிட்டு இந்த டினாமினேட்டர் g of x ஈக்குவல் ஆன்சர் மூவ் பண்ணினாக்கா x plus b க்கு மல்டிப்ளிகேஷன் ஆகிடும். ஸோ அப்போ f of x equal to x plus b இன்ட்டு g of x. ஓகேங்களா? நெக்ஸ்ட் f of x இன்ட்டு g of x சப்ஸ்டிட்யூட் பண்ணுறேன். f of x க்கு x கியூப் மைனஸ் 3px plus 2q இது இஸ் f of x. நெக்ஸ்ட் ஈக்குவல் டு x plus b இன்ட்டு g of x க்கு x ஸ்கொயர் plus 2ax plus a ஸ்கொயர். ஓகேங்களா? ஸோ அப்போ அதில் b என்னது வந்து பார்த்தீங்கன்னாக்கா ரியல் நம்பர்ஸாக இருக்கும். b பிலாங்ஸ் டு ரியல் நம்பர்ஸ். நெக்ஸ்ட்டு எக்ஸ் கியூப் ப்ளஸ் அதோட பவர் வைஸ் ஆர்டராக செக் பண்ணிடணும். கியூப் ஆரம்பிக்குது. நெக்ஸ்ட் ஸ்கொயர் டைம் மிஸ் ஆகுது பாருங்க.
left hand side. So அதனால 0 times of x square minus 3px plus 2q equal to x plus b into x square plus 2ax plus a square. ஓகேங்களா? So next both are two side equal பண்றீங்க. எந்த டேர்ம்லாம் ஈக்குவல் பண்ணா ஈக்குவேட்டிங் லைக் கோஎஃபிஷியன்ட் ஆஃப் x ஸ்கொயர் x அண்ட் கான்ஸ்டன்ட். இந்த 3 டேர்ம் உடைய கோஎஃபிஷியன்ட் ஈக்குவல் பண்ணனும். ஃபர்ஸ்ட் x ஸ்கொயர் டேர்ம் அதோட கோஎஃபிஷியன்ட் ஈக்குவல் பண்றீங்க. நெக்ஸ்ட் x டேர்ம் அதோட கோஎஃபிஷியன்ட் ஈக்குவல் பண்றீங்க. நெக்ஸ்ட் கான்ஸ்டன்ட் டேர்ம் உடைய கோஎஃபிஷியன்ட் ஈக்குவல் பண்ணுங்க. ஓகேங்களா? நெக்ஸ்ட் ஈக்குவேட்டிங் ஃபர்ஸ்ட் x ஸ்கொயர் டேர்ம். ஓகேங்களா? ஈக்குவேட்டிங் x ஸ்கொயர் டேர்ம் ஈக்குவல் பண்ணினாக்கா லெஃப்ட் ஹேண்ட் சைடுல பாத்தீங்கன்னாக்கா x ஸ்கொயர் டேர்ம் வந்து 0. ஓகேங்களா? x ஸ்கொயர் உடைய கோஎஃபிஷியன்ட் 0. ரைட் ஹேண்ட் சைடுல 2 பிராக்கெட் டேர்ம் இருக்கு. அதை மல்டிப்ளை பண்ணி பார்க்கணும். அப்ப எதை ஃபர்ஸ்ட் மல்டிப்ளை பண்ணாக்கா b யும் இந்த x ஸ்கொயர் மல்டிப்ளை பண்ணா b x ஸ்கொயர் வரும். அப்ப x ஸ்கொயர் டேர்ம் வரும். ஓகேங்களா? அப்ப அந்த x ஸ்கொயர் உடைய கோஎஃபிஷியன்ட் வந்து b வரும். நெக்ஸ்ட் ஈக்குவேட்டிங் x ஸ்கொயர் டேர்ம்ஸ் bx ஸ்கொயர் வந்துரும். ஓகேவா? நெக்ஸ்ட் ஒன் பாத்தீங்கன்னாக்கா x யும் 2ax யும் மல்டிப்ளை பண்ணணும். x யும் 2ax. அப்ப x 2ax மல்டிப்ளை பண்ணா 2a x ஸ்கொயர் வரும். சோ x ஸ்கொயர் கோஎஃபிஷியன்ட் 2a. ஓகேங்களா? சோ 2a x ஸ்கொயர். சோ x ஸ்கொயர் டேர்ம் ரைட் பண்ணாச்சு. அதனுடைய கோஎஃபிஷியன்ட் இப்ப ரைட் பண்ணனும். சோ தி கோஎஃபிஷியன்ட் ஆஃப் x ஸ்கொயர். இப்ப ரைட் ஹேண்ட் லெஃப்ட் ஹேண்ட் சைடுல பார்த்தோம் x ஸ்கொயர் டேர்ம் வந்து 0. ஓகேங்களா? சோ அப்ப ஈக்குவல் 0 x ஸ்கொயர். பட் both are two side x ஸ்கொயர் டேர்ம் ஈக்குவல் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட் அதோட கோஎஃபிஷியன்ட் இப்ப ஈக்குவல் பண்ணனும். சோ கோஎஃபிஷியன்ட் of x square. So b plus 2a equal to 0. b plus 2a equal to 0. ஓகேங்களா? நெக்ஸ்ட் x term ஈக்குவல் பண்றீங்க. ஈக்குவேட்டிங் x terms. ஓகேங்களா? So அப்ப ஃபர்ஸ்ட் ரைட் ஹேண்ட் சைடுல x term பண்ணாக்கா x into a ஸ்கொயர் மல்டிப்ளை பண்ணினாக்கா x term வரும். ஓகேங்களா? So அப்ப a ஸ்கொயர் x. நெக்ஸ்ட் b into 2ax மல்டிப்ளை பண்ணாக்கா 2ab x னு வரும். ஓகேங்களா? 2ab x. This is right hand side. Left hand side x term is minus 3px. So equal to minus 3px. So x terms equal பண்ணியாச்சு. நெக்ஸ்ட் அதோட கோஎஃபிஷியன்ட் ஈக்குவல் பண்ண போறீங்க. So coefficient of x term. Okay, coefficient of x term is a square plus 2ab equal to minus 3p. ஓகேங்களா? நெக்ஸ்ட் கான்ஸ்டன்ட் term. So constant is left hand side is constant is 2q, right hand side constant is b into a square. Okay, a square b into a square. Okay, so constant term is a square b equal to 2q. Okay, over. இப்போ 3 term உடைய கோஎஃபிஷியன்ட் ஈக்குவல் பண்ணியாச்சு. ஸோ என்னென்ன ரிசல்ட் வருது பாருங்க. எக்ஸ் ஸ்கொயர் உடைய கோஎஃபிஷியன்ட் ஈக்குவல் பண்ணாக்கா b plus 2a equal to 0 வருது. நெக்ஸ்ட் x உடைய கோஎஃபிஷியன்ட் ஈக்குவல் பண்ணாக்கா a square plus 2ab equal to minus 3p. நெக்ஸ்ட் கான்ஸ்டன்ட் ஈக்குவல் பண்ணினாக்கா a square b equal to 2q. இந்த 3 ரிசல்ட் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். இதை யூஸ் பண்ணி தான் நம்ம அந்த ப்ரூவ் தட் ap plus q equal to 0 ப்ரூவ் பண்ண போறீங்க. ஃபர்ஸ்ட் எக்ஸ் ஸ்கொயர் உடைய கோஎஃபிஷியன்ட் இருக்குல்ல, எக்ஸ் ஸ்கொயர் கோஎஃபிஷியன்ட் இஸ் b plus 2a equal to 0. அதை எடுத்துட்டு அதுல இருந்து நான் b-ஐ டெரிவ் பண்ணிக்கிறேன். b is equal to minus 2a அப்படின்னு டெரிவ் பண்ணிக்கிறேன். எதுல இருந்து கோஎஃபிஷியன்ட் ஆஃப் எக்ஸ் ஸ்கொயர் ரிசல்ட் இருக்குல்ல b plus 2a equal to 0, அதுல இருந்து b equal to minus 2 டெரிவ் பண்ணிக்கிறேன். ஸோ b equal to minus 2 எடுத்து சப்ஸ்டிட்யூட் பண்றேன். எதுல சப்ஸ்டிட்யூட் பண்ணனாக்கா b equal to minus 2 in a square plus 2a equal to 2ab equal to minus 3b. அதாவது கோஎஃபிஷியன்ட் ஆஃப் x இருக்குல்ல அதுல சப்ஸ்டிட்யூட் பண்ண போறோம். ஓகேங்களா? ஸோ b equal to minus 2a equal to எதுல சப்ஸ்டிட்யூட் பண்ணா கோஎஃபிஷியன்ட் ஆஃப் x இருக்குல்ல அந்த ரிசல்ட்ல சப்ஸ்டிட்யூட் பண்ண போறோம். b பிளஸ்க்கு minus 2a. ஸோ அப்ப a ஸ்கொயர் பிளஸ் 2a இன்ட்டு b க்கு வந்து minus 2a equal to minus 3b. ஓகேங்களா? ஸோ இது மல்டிப்ளை பண்ணும்போது a ஸ்கொயர் பிளஸ் இன்ட்டு மைனஸ் மைனஸ் 2a இன்ட்டு 2a 4a ஸ்கொயர் equal to minus 3b. ஸோ லெஃப்ட் ஹேண்ட் சைடில் a ஸ்கொயர் மைனஸ் 4a ஸ்கொயர் ரெண்டும் சேம் டேர்மா இருக்கு, சைன் டிஃப்ரெண்டா இருக்கு. ஸோ செப்பரேட் பண்ணினாக்கா ஸோ minus 3a ஸ்கொயர் equal to minus 3p. ஈக்குவல் பார்த்தா டூ சைட் சேம் சைன் அட் சேம் டேர்ம்ஸ் இருந்தால் ரிமூவ் பண்ணிடலாம். ஸோ மைனஸ் மைனஸ் கேன்சல் ஆகிடும், 3 கேன்சல் ஆகிடும். ஸோ இப்போ p ஈக்குவல் டு a ஸ்கொயர் ஈக்குவல் டு pன்னு ஒரு ரிசல்ட். ஓகேங்களா? நெக்ஸ்ட் b ஈக்குவல் டு மைனஸ் 2a நெக்ஸ்ட் எதில் சப்ஸ்டிட்யூட் பண்ணாங்க கான்ஸ்டன்ட் டேர்ம் இருக்கு அதில் சப்ஸ்டிட்யூட் பண்ண போகிறோம். ஓகேங்களா? ஸோ இப்போ சப்ஸ்டிட்யூட் b ஈக்குவல் டு minus 2a இன் a ஸ்கொயர் b ஈக்குவல் டு 2q. அதாவது கான்ஸ்டன்ட் டேர்முக்கான ரிசல்ட் இருக்குல்ல அதில் b ஈக்குவல் டு minus 2a சப்ஸ்டிட்யூட் பண்ண போகிறோம். ஸோ a ஸ்கொயர் இன்ட்டு b க்கு வந்து minus 2a equal to 2q. ஸோ மல்டிப்ளை பண்ணினாக்கா ஸோ minus 2aq equal to 2q வரும். ஓகேங்களா? ஸோ பாத் டூ சைட் 2 கேன்சல் ஆகிடும்.
ஸோ ரிமைனிங் வந்து q ஈக்குவல் டு மைனஸ் ஏக்யூ, q ஈக்குவல் டு மைனஸ் ஏக்யூன்னு வரும். ஸோ இதை யூஸ் பண்ணி தான் ஃபைனலாக அந்த ப்ரூவ் தட் பண்ண போகிறீங்க. ஸோ q ஈக்குவல் டு மைனஸ் ஏக்யூவை ஸ்பிட் பண்ணலாம். எப்படி பிரிக்கலாம்னாக்கா q ஈக்குவல் டு ஏக்யூவை மைனஸ் ஏ இன்ட்டு ஏ ஸ்கொயர்னு ஸ்பிட் பண்ணலாம். ஸோ அப்போ q இஸ் ஈக்குவல் டு மைனஸ் ஏ இன்ட்டு ஏ ஸ்கொயர் ஈக்குவல் டு பின்னு நம்ம ஒரு ரிசல்ட் நம்ம டெரிவ் பண்ணி வச்சிருக்கோம். ஓகேங்களா, p ஈக்குவல் டு ஏ ஸ்கொயர்ன்ட்டு. ஸோ அதனால் ஏ ஸ்கொயர் போது அந்த p சப்ஸ்டிட் பண்ணுறீங்க. ஸோ q ஈக்குவல் டு மைனஸ் ஏபி. ஸோ அந்த மைனஸ் டைம் ஈக்குவலன்ஸ் ரிமூவ் பண்ணினாக்கா ஏபி ப்ளஸ் q ஈக்குவல் டு 0. ஓகேங்களா, ஸோ ஹென்ஸ் ப்ரூவ். Next example 2.19. The question is use the method of undetermined coefficients to find the sum of 1 plus 2 plus 3 plus data plus n minus 1 plus n. ஓகேங்களா, இது சம் பண்ண சொல்கிறாங்க. எதை யூஸ் பண்ணி யூஸிங் மெத்தட் ஆஃப் அன்டிட்டர்மன்ட் கோஎஃபிஷியன்ட்ஸ். ஓகேங்களா, ஸோ வெரி ஈஸியான சம்மு. ஸோ லெட் ஃபர்ஸ்ட் இது கிவனை வந்து எஸ் ஆஃப் என் எடுத்துக்கிறேன். கொடுத்த சீக்வன்ஸ் வந்து எஸ் ஆஃப் என் எடுத்துக்கிறேன். ஓகேங்களா, ஸோ அப்போ 1 + 2 + 3 அப்படியே ரிவர்ஸ் ஆர்டரில் ரைட் பண்ணேன். ரிவர்ஸ் ஆர்டர்னாக்கா லாஸ்ட்லேருந்து ஃபஸ்ட்டு, லாஸ்ட்லேருந்தாக்கா n ப்ளஸ் n - 1 ப்ளஸ் n - 2 ப்ளஸ் டாட்டா ப்ளஸ் 3 + 2 + 1 அந்த ஃபார்மில் ரைட் பண்ணுறீங்க. ஸோ அந்த ஃபார்மில் ரைட் பண்ணும்போது இப்படி ஒரு எஸ் ஆஃப் n ஈக்குவல் டு நெக்ஸ்ட்டு எஸ் ஆஃப் n ஈக்குவல் டு இப்போ இந்த டேர்ம்ஸில் எல்லாத்துலையும் n இருக்குது. ஃபர்ஸ்ட் டேர்மில் n இருக்குது, செகண்ட் டேர்மில் n - 1. அதேமாரி லாஸ்ட் 2 டேர்ம் இருக்கல 2 1 இருக்கல, அது n டேர்மாக மாற்ற போகிறேன். அதில் n வர மாதிரி மாற்ற போகிறீங்க. ஸோ அதில் n வரை மாற்றணும், அதே சமயத்தில் வேல்யூ சேஞ்சஸ் ஆகக்கூடாது. அப்போ எப்படி ரைட் பண்ணலாம்னாக்கா ஸோ n ப்ளஸ் n - 1 ப்ளஸ் n - 2 ப்ளஸ் இந்த 2 வந்து n மைனஸ் ஆஃப் n - 2 ரைட் பண்ணலாம். இது இந்த 2 இருக்குல்ல, அந்த 2 வந்து n மைனஸ் ஆஃப் n - 2 ரைட் பண்ணலாம். ஸோ ஏன்னாக்கா எல்லா டைம்லையும் n வர மாதிரி நான் சேஞ்ச் பண்ணுறேன். ஸோ அப்படி இது சிம்பிளை பண்ணி பார்த்தீங்கன்னா 2 வருதா பாருங்க, n மைனஸ் இந்த மைனஸ் அப்ளை பண்ணினாக்கா ப்ராக்கெட்டில் -n + 2 ஆகிடும். ஓகேங்களா, ஸோ அப்போ +n - n கேன்சல்னா +2 மட்டும் இருக்கும். ஓகேங்களா, அதேமாதிரி 1 வந்து எப்படி ரைட் பண்ணலாம்னாக்கா ப்ளஸ் n மைனஸ் ஆஃப் n - 1 ரைட் பண்ணலாம். ஓகேங்களா, ஸோ இது 1க்கு ஈக்குவல். ஓகேங்களா, இப்போ எல்லா டைம் n வர மாதிரி சேஞ்ச் பண்ணிச்சா. ஓகே, நெக்ஸ்ட் ஒன்று பார்த்தீங்கன்னாக்கா எல்லா டைம்ல இருந்து என்ன காமனாக வெளியே எடுக்கிறேன். என்ன காமனாக வெளியிடணும் என்ன அர்த்தம்னாக்கா எல்லா டைமும் என்னால் டிவைட் பண்ணணும், அதுதான். ஓகேங்களா, ஸோ அப்போ என்ன காமனாக வெளியே எடுக்கும்போது ஃபர்ஸ்ட் டைம் n இருக்கு பை n ப்ளஸ் நெக்ஸ்ட் டைம் n - 1 இருக்கு பை n ப்ளஸ் n - 2 அதெல்லாம் n காமனாக வெளியே எடுக்கும்போது அதனால் பை n போடுவோம். ப்ளஸ் இங்கே பார்த்தீங்கன்னா n மைனஸ் n - 2 இருக்கு. ஸோ n பை n மைனஸ் n - 2 பை n ப்ளஸ் n பை n மைனஸ் n - 1 பை n ஆயிடுச்சு. ஓகேங்களா, n காமனாக வெளியே எடுத்துச்சு. நெக்ஸ்ட் இதெல்லாம் கேன்சல் ஆகுது. கேன்சல் பண்ணி எஸ் ஆஃப் n ஈக்குவல் டு n இன்ட்டு ஃபர்ஸ்ட் டைம் வந்து கேன்சல் ஆச்சுன்னா 1 ஆகிடும். n கேன்சல் 1 ஆகிடும். ப்ளஸ் நெக்ஸ்ட் டைம் n கேன்சல் பண்ண முடியாது. ஸோ n - 1 பை n ப்ளஸ் n - 2 பை n ப்ளஸ் நெக்ஸ்ட் n பை n கேன்சல் 1 ஆகிடும். மைனஸ் ஆஃப் n - 2 பை n ப்ளஸ் 1 மைனஸ் ஆஃப் n - 1 பை n இல்லை ப்ளஸ் n - 1 பை n மைனஸ் n - 1 பை n கேன்சல் ப்ளஸ் டைம் மைனஸ் கேன்சல் பண்ணினாக்கா ஸோ n - 1 பை n n - 1 பை கேன்சல் ப்ளஸ் டைம் மைனஸ் டைம் அதேமாதிரி n - 2 பை n மைனஸ் ஆஃப் n - 2 பை n கேன்சல் ஆகிடும். ஸோ ரிமைனிங் என்ன இருக்குனாக்கா எஸ் ஆஃப் n ஈக்குவல் டு n இன்ட்டு 1 + 1 + அப் டு போயிட்டே இருக்கும். ஓகேங்களா, நெக்ஸ்ட்டு இப்போ இதை கேன்சல் பண்ண இந்த ஃப்ராக்ஷன் டைம் n - 1 பை n n - 2 பை n எல்லாமே பார்த்தீங்கன்னாக்கா எல்லாமே 1 லெஸ்ஸாக தான் இருக்கும். ஓகேங்களா, லெஸ் தென் 1 தான் இருக்கும். ஸோ அதனால் எந்த வேல்யூனா அப்ளை பண்ணி பாருங்கள், n-க்கு 1 லெஸ்ஸாக தான் இருக்கும். ஸோ 1 அப்ளை பண்ணினாக்கா 1 - 1 பை 1 0 தான் இருக்கும். நெக்ஸ்ட்டு 2 அப்ளை பண்ணி பாருங்க, n-க்கு 2 அப்ளை பண்ணி பாருங்க. ஃபார் எக்ஸாம்பிள் பாருங்கள், சின்ஸ் n - 1 பை n இருக்குது. ஸோ இது 1 லெஸ்ஸாக இருக்கும். செக் பண்ணி பார்க்குறதுக்கு n-க்கு 2 அப்ளை பண்ணி பாருங்கள். எந்த நம்பர் வேணால் அப்ளை பண்ணலாம். 2 அப்ளை பண்ணி 2 - 1 பை 2 வரும். ஸோ அப்போ 2 - 1 1 வரும், 1 பை 2 வரும். ஓகேங்களா, அப்போ 1 லெஸ்ஸாக இருக்கும். ஸோ அதுமாரி n - 2 பை n 1 லெஸ்ஸாக தான் இருக்கும். ஸோ அதனால் இந்த சம்முக்காக நம்ம என்ன பண்ணுறோம், இந்த டேர்ம் ஃப்ராக்ஷன் டேர்மு 1 லெஸ்ஸாக இருக்கிறத 1க்கு ஈக்குவலாக இருக்குன்ட்டு நம்ம அஸ்யூம் பண்ணிக்கிறோம். ஓகேவா, லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு 1 லெஸ்ஸாக இருக்கும், அதே சமயத்தில் அது ஈக்குவலாக இருக்குன்ட்டு நம்மளே இந்த சம்முக்காக எடுத்துக்கிறோம். ஸோ அப்படி எடுக்கும்போது எஸ் ஆஃப் n லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு n இன்ட்டு இந்த ப்ராக்கெட் டைமில் 1 வந்து அப் டு n டைம்ஸ் இருக்கும். ஸோ அப்போ n போட்டாச்சு. ஓகேங்களா, ஸோ அப்போ n இன்ட்டு n ஸ்கொயர் ஆகிடும். ஸோ அப்போ எஸ் ஆஃப் n லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு n ஸ்கொயர். ஓகேங்களா, ஸோ நெக்ஸ்ட்டு லெட் எஸ் ஆஃப் n ஈக்குவல் டு நம்ம ஒன்று அசியூம் பண்ணுறோம், a ப்ளஸ் bn ப்ளஸ் cn ஸ்கொயர். ஓகேங்களா, எஸ் ஆஃப் n ஈக்குவல் டு a ப்ளஸ் bn ப்ளஸ் cn ஸ்கொயர் அசியூம் பண்ணுறோம். ஸோ வேர் abc ஆர் கான்ஸ்டன்ட்ஸ். ஓகேங்களா, நெக்ஸ்ட்டு சின்ஸ் எஸ் ஆஃப் n ஈக்குவல் டு 1 + 2 + 3 + டாட் n. ஓகேங்களா, இது எஸ் ஆஃப் n. ஓகேங்களா, எஸ் ஆஃப் n + 1னாக்கா எப்படி வரும், எஸ் ஆஃப் n அப் டு n வரைக்கும். எஸ் ஆஃப் n + 1னாக்கா ஒரு டைம் எக்ஸ்ட்ரா ப்ளஸ் 1 டைம். அப்போ 1 + 2 + 3 + டாட் n + n + 1.
ஓகேங்களா? புரியுதா? எஸ் ஆஃப் எண்ணுக்கு எஸ் ஆஃப் என் பிளஸ் ஒன்று டிஃபரன்ஸ் புரியுதுங்களா? ஸோ எஸ் ஆஃப் எண்ணுக்கா ஒன்லேருந்து ஆரம்பிச்சு என் வரைக்கும் எண்ட் ஆகிடும். எஸ் ஆஃப் என் பிளஸ்னா ஒரு டேம் என் அப்புறம் ஒரு டேம் என் பிளஸ் ஒன் டேம்ஸ். ஓகேங்களா? நெக்ஸ்ட் எஸ் ஆஃப் என் பிளஸ் ஒன் இஸ் ஈக்குவல் டு எஸ் ஆஃப் என் பிளஸ் என் பிளஸ் ஒன். எஸ் ஆஃப் என் பிளஸ் ஒன் இருக்குன்னா எஸ் ஆஃப் என் கூட ஒரு டேம் எக்ஸ்ட்ரா ஆட் பண்ணுறோம் என் பிளஸ் ஒன். ஓகேங்களா? ஸோ அப்போ எஸ் ஆஃப் என் ஈக்குவல் டு ஏ பிளஸ் பிஎன் பிளஸ் சிஎன் ஸ்கொயர் நம்ம அஸ்யூம் பண்ணி வச்சிருக்கோம் எஸ் ஆஃப் என். ஸோ எஸ் ஆஃப் என் பிளஸ் ஒன் மைனஸ் எஸ் ஆஃப் என் ஈக்குவல் டு என் பிளஸ் ஒன் தான் வரும். ஓகேங்களா? ஸோ இப்போ என்ன பண்ணுறீங்கன்னாக்கா எஸ் ஆஃப் என் பிளஸ் ஒன்லேருந்து எஸ் ஆஃப் என்ன மைனஸ் பண்ணுறாங்க. ஓகேங்களா? எஸ் ஆஃப் என் பிளஸ் ஒன்ன்றது என்னது? 1 + 2 + 3 + டாட்டா + n + n + 1 மைனஸ் எஸ் ஆஃப் என்னக்கா ஒன்லேருந்து என் வரைக்கும். அப்போ அந்த காமனாக எடுத்து மைனஸ் பண்ணால் 0 ஆகிடும். ஸோ அப்போ n + 1 மட்டும் தான் ரிமைனிங் இருக்கும். நான் அது எஸ் ஆஃப் என் பிளஸ் ஒன்லேருந்து எஸ் ஆஃப் என்ன மைனஸ் பண்ணினாக்கா n + 1 வரும். ஓகேங்களா? நெக்ஸ்ட்டு எஸ் ஆஃப் n + 1 எடுத்ததுன்னாக்கா நம்ம எஸ் ஆஃப் n ஈக்குவல் டு ஏ பிளஸ் பிஎன் பிளஸ் சிஎன் ஸ்கொயர் அசியூம் பண்ணி வச்சிருக்கலாம். அதில் n இருக்கிற இடத்துல n + 1 போட்டுக்கணும், அவ்வளோதான். ஸோ அப்போ ஏ பிளஸ் பி இன்ட்டு n + 1 பிளஸ் சி இன்ட்டு n + 1 ஹோல் ஸ்கொயர் மைனஸ் எஸ் ஆஃப் என்னன்றது ஏ பிளஸ் பிஎன் பிளஸ் சிஎன் ஸ்கொயர். ஸோ மைனஸ் அப்ளை பண்ணுறதால் ப்ராக்கெட் அப்ளை பண்ணணும். ஓகே, நெக்ஸ்ட்டு ஈக்குவல் டு n + 1 இருக்கும். ஓகேங்களா? ஸோ அப்போ ஏ பிளஸ் பி இன்ட்டு n + 1 பிளஸ் சி இன்ட்டு n + 1 த ஹோல் ஸ்கொயரை ஏ பிளஸ் பி த ஹோல் ஸ்கொயருக்கு எக்ஸ் பண்ணுறாங்க. ஸோ அப்போ சி இன்ட்டு ஏ ஸ்கொயர் n ஸ்கொயர் பிளஸ் 2ab 2n பிளஸ் பி ஸ்கொயர் 1. ஸோ நெக்ஸ்ட் இந்த ப்ராக்கெட் ரிமூவ் பண்ணுறது மைனஸ் அப்ளை பண்ணால் மைனஸ் ஏ மைனஸ் பிஎன் மைனஸ் சிஎன் ஸ்கொயர் ஈக்குவல் டு n + 1 அப்ளை பண்ணணும். ஈக்குவல் டு n + 1. ஓகேங்களா? நெக்ஸ்ட்டு ஏ பிளஸ் இந்த பிஆல உள்ள மல்டிப்ளை பண்ணினாக்கா ஏ பிளஸ் பிஎன் பிளஸ் பின்னு வந்துடும் பிளஸ் சிஎல் உள்ள மல்டிப்ளை பண்ணினாக்கா சிஎன் ஸ்கொயர் பிளஸ் சி 2n வரலாம் 2cn பிளஸ் சி. ஓகேங்களா? ஸோ மைனஸ் ஏ மைனஸ் பிஎன் மைனஸ் சிஎன் ஸ்கொயர் ஈக்குவல் டு n + 1. ஓகேங்களா? ஸோ இதில் ப்ளஸ் டைம் மைனஸ் டைம் ரூம் பண்ணுங்க. பிளஸ் ஏ மைனஸ் ஏ நெக்ஸ்ட்டு பிளஸ் பிஎன் மைனஸ் பிஎன் நெக்ஸ்ட்டு பிளஸ் சிஎன் ஸ்கொயர் மைனஸ் சிஎன் ஸ்கொயர் ரூம் பண்ணால் ரிமைனிங் என்ன இருந்தாக்கா b + 2cn + cன்னு இருக்கும் ஈக்குவல் டு n + 1. ஓகேங்களா? ஸோ இப்போ ஆர்டர் அரேஞ்ச் பண்ணிக்கலாம். n டேம் அதுக்கப்புறம் கான்ஸ்டன்ட். இப்போ 2 டேம் இருக்குது, n டேம் இருக்குது, கான்ஸ்டன்ட் இருக்குது. அப்போ n டேம் பார்த்தாக்கா லெஃப்ட் ஹேண்ட் சைடில் 2cn ப்ளஸ் ரிமைனிங் கான்ஸ்டன்ட் b + c கான்ஸ்டன்ட். அதுமாதிரி ரைட் ஹேண்ட் சைடில் n + 1 இருக்குது. n n டேம் 1 கான்ஸ்டன்ட். இப்போ ஈக்குவேட்டிங் போத் ஆர் 2 சைடு n டேம் அண்டு கான்ஸ்டன்ட் ஈக்குவல் பண்ணுறீங்க ரெண்டு சைடும். ஸோ ஈக்குவேட்டிங் கோஎஃபிஷியன்ட் ஆஃப் n அண்டு கான்ஸ்டன்ட் டேம் ஈக்குவல் பண்ணுறீங்க. கோஎஃபிஷியன்ட் ஆஃப் கோஎஃபிஷியன்ட் ஆஃப் கான்ஸ்டன்ட் ஈக்குவல் பண்ணுறீங்க. ஃபஸ்ட்டு nth டேம் உடைய கோஎஃபிஷியன்ட் ஈக்குவல் பண்ணினாக்கா லெஃப்ட் ஹேண்ட் சைடில் nth டேம் வந்து 2cn அதோட கோஎஃபிஷியன்ட் 2c. ரைட் ஹேண்ட் சைடில் n டேம்னா வெறும் n மட்டும் அதோட கோஎஃபிஷியன்ட் 1. இப்போ 2c = 1. நெக்ஸ்ட் கான்ஸ்டன்ட் பார்த்தீங்கன்னாக்கா b + c கான்ஸ்டன்ட் லெஃப்ட் ஹேண்ட் சைடில் ரைட் ஹேண்ட் சைடில் கான்ஸ்டன்ட் 1. ஓகேங்களா? இப்போ 2c = 1 அதில் வந்து c டெரிவ் பண்ணிக்கலாம். c = 1/2 வரும். ஓகேங்களா? அந்த c = 1/2 திரும்பி போய் இந்த b + c = 1 இருக்குல்ல அதில் சப்ஸ்டிட் பண்ணீங்க c ப்ளஸுக்கு. ஸோ அப்போ b + 1/2 = 1. ஸோ அப்போ b is equal to 1 minus 1/2. ஸோ அப்போ b is equal to 1/2. c and b வேல்யூ ஃபைண்ட் பண்ணிச்சு. நெக்ஸ்ட் a வேல்யூ ஃபைண்ட் பண்ணணும். ஓகேங்களா? ஸோ a வேல்யூ ஹவு டு ஃபைண்ட்? ஸோ s of n equal to a plus bn plus cn ஸ்கொயர் நம்ம அசியூம் பண்ணி வச்சிருக்கோம். ஸோ அதில் s of 1னாக்கா s of 1 போட்டிங்கனாக்கா என்ன வரும் பாருங்க. s of 1னாக்கா n இடத்துல 1 போட்டிங்கனாக்கா என்ன வரும்? a plus b plus cன்னு வரும். அப்போ s of 1 equal to a plus b plus cன்னு வரும். ஓகேங்களா? ஸோ சின்ஸ் s of 1 equal to 1 தான் வரும். நம்ம சீக்வன்ஸ் பார்த்தீங்கன்னாக்கா ஃபர்ஸ்ட் ஸ்டார்டிங்கில் பார்த்தோம்னா s of n equal to எடுத்தீங்களா அதில் n 1 போட்டிங்கனாக்கா ஈக்குவல் டு வேல்யூனா 1 தான் வரும். ஸோ a plus b plus c equal to 1. அதில் பியோட வேல்யூ சியோட நம்ம ஆல்ரெடி ஃபைண்ட் பண்ணிச்சு அதில் சப்ஸ்டிட் பண்ணுங்க. ஸோ a plus பிக்கு வேல்யூ 1/2 சிக்கு வேல்யூ 1/2 ஈக்குவல் டு 1. ஸோ a plus 1/2 1/2 ஆட் பண்ணாக்கா 1 ஆகிடும். ஸோ அப்போ a plus 1 equal to 1. ஸோ அப்போ a is equal to 0. ஓகேங்களா? a equal to 0. a வேல்யூ 0 b வேல்யூ 1/2 c வேல்யூ 1/2 திரும்பி போயிட்டு இந்த s of n equal to அசியூம் பண்ணல s of n equal to a plus bn plus cn ஸ்கொயரில் abc வேல்யூ அப்ளை பண்ணும். ஓகேங்களா? ஸோ s of n equal to a plus bn plus cn ஸ்கொயர் அதில் s of n equal to a க்கு வேல்யூ 0 b க்கு வேல்யூ 1/2 c க்கு வேல்யூ 1/2. ஓகேங்களா? அப்ளை பண்ணினாக்கா ஸோ s of n equal to 1/2n plus 1/2n ஸ்கொயர் வரும். ஸோ காமனாக 1/2 காமனாக வெளியே எடுத்துடலாம். ரிமைனிங் n plus n ஸ்கொயர் இருக்கும். n காமனாக வெளியே எடுத்துடலாம். ஓகேங்களா? n காமனாக வெளியே எடுத்தீங்கன்னாக்கா n into n plus 1/2 வரும். ஸோ ஃபைனலாக n into n plus 1/2 வரும். ஸோ n belongs to n. ஸோ அப்போ கொஸ்டினில் என்ன சீக்வன்ஸ் கொடுத்தாங்கன்னா 1 plus 2 plus டாட்டா ப்ளஸ் லாஸ்ட்டில் என்ன அது என்னது நேச்சுரல் நம்பர். அது சம் ஆஃப் நேச்சுரல் நம்பருக்கு பார்த்தீங்கன்னா ஃபார்முலா பார்த்தீங்கன்னா n into n plus 1/2 தானே. ஸோ அதான் ஃபார்முலா இருக்குது n into n plus 1/2 ஃபார்முலா. தட்ஸ் ஆல். நெக்ஸ்ட் எக்ஸாம்பிள் 2.23 22.
The question is the equations x square minus 6x plus a equal to 0 and x square minus bx plus 6 equal to 0 have one root in common. ரெண்டு ஈக்குவேஷனுமே ஒரு ரூட் காமன். இதே மாதிரி ஒரு சம் ஆல்ரெடி பார்த்துருப்போம். So the other root of the first and second equations are integers in the ratio 4:3. So second root வந்து எப்படி கொடுத்தா ரேஷியோவில் கொடுத்துறாங்க. ஓகேவா? ஸோ தி அதர் ரூட்ஸ் ஆஃப் த ஃபர்ஸ்ட் அண்ட் செகண்ட் ஈக்குவேஷனுக்கான அதர் ரூட்ஸ், இப்போ 2 ரூட்ஸ் இருக்குனாக்கா ஒரு ரூட் வந்து 2 ஈக்குவேஷனுமே காமன் சொல்லிட்டாங்க. நெக்ஸ்ட் அனதர் ரூட் இருக்குல்ல செகண்ட் ரூட் ரெண்டுத்துமே அது வந்து எப்படி கொடுத்துறாங்கனாக்கா ரேஷியோவில் கொடுத்துறாங்க 4:3 கொடுத்துறாங்க. ஸோ ஃபைண்ட் தி காமன் ரூட்ஸ், ஃபைண்ட் தி காமன் ரூட்ஸ். ஓகேங்களா? ஸோ அப்போ ஹென்ஸ் தி காமன் ரூட் இஸ் ஆல்ஃபான்னு எடுத்து, ஹென்ஸ் தி காமன் ரூட் இஸ் ஆல்ஃபா. இப்போ ரெண்டுத்துக்குமே காமனாக ஆல்ஃபா எடுத்துரும் ஃபர்ஸ்ட் ரூட்டை. செகண்ட் ரூட்ன்றது என்ன பண்ணாக்கா பீட்டான்னு எடுத்தீங்க, அதுதான் ரேஷியோவில் ஊற்றுறாங்க. அப்போ 4 பீட்டா 3 பீட்டான்னு எடுத்துரும். ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷனுக்கு 4 பீட்டா, செகண்ட் ஈக்குவேஷனுக்கு 3 பீட்டா எடுத்துரும் செகண்ட் ரூட். ஓகேங்களா? ஸோ let alpha comma 4 beta be the roots of the first equation. ஓகேங்களா? x square minus 6x plus a equal to 0. ஓகேங்களா? ஆல்ஃபான்றது ரெண்டு ஈக்குவேஷனுமே காமன். ஓகேங்களா? ஸோ அதனால ஆல்ஃபான்றது ஒரு ரூட் எடுத்தாச்சு. செகண்ட் ரூட்டு எப்படி கொடுத்துருவாங்கனாக்கா 4:3 ரேஷியோ கொடுத்துறாங்க. அப்போ 4 பீட்டா 3 பீட்டான்னு எடுத்துக்கும். 4 பீட்டான்றது ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷனுடைய செகண்ட் ரூட்டு, 3 பீட்டான்றது செகண்ட் ஈக்குவேஷனுடைய செகண்ட் ரூட். ஓகேங்களா? ஸோ அப்போ லெட் ஆல்ஃபா கமா 4 பீட்டா பி தி ரூட்ஸ் ஆஃப் எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் 6x பிளஸ் a = 0. ஓகேங்களா? ஸோ இதை யூஸ் பண்ணி ப்ராடக்ட் ஆஃப் த ரூட்ஸ் மட்டும் கண்டுபிடிச்சா போதும். ஸோ ப்ராடக்ட் ஆஃப் த ரூட்ஸ் இஸ் ஆல்ரெடி யூ நோ தட். ஓகேங்களா? c/a. ஓகேங்களா? இப்போ இந்த ஈக்குவேஷனில் சின்றது என்னன்னா கான்ஸ்டன்ட் a. ஓகேங்களா? a வேல்யூ 1 ஆயிடும். இப்போ a/1 ஈக்குவல் டு a வந்து. ஓகேங்களா? ப்ராடக்ட் ஆஃப் த ரூட்ஸ். அப்போ ப்ராடக்ட் ஆஃப் ரூட்ஸ்னாக்கா ஆல்ஃபா இன்ட்டு 4 பீட்டா ஈக்குவல் டு ஏன்னு வரும். ஸோ ஈக்குவல் டு 4 ஆல்ஃபா பீட்டா ஈக்குவல் டு ஏன்னு ரிசல்ட் வரும். ஓகேங்களா? நெக்ஸ்ட்டு let alpha comma 3 beta be the roots of the second equation. என்ன ஊற்றுற மாதிரி x square minus bx plus 6 equal to 0. ஓகேங்களா? ஸோ ஆல்ஃபான்றது ரெண்டு காமனாக வருது, செகண்ட் ரூட் மட்டும் தான் மாறும், அது ரேஷியோவில் கொடுத்துறாங்க. ஸோ 4:3. ஸோ அதனால் ஆல்ஃபா கமா 3 பீட்டான்றது ரூட்ஸ் ஆஃப் தி ஈக்குவேஷன் x square minus bx plus 6 equal to 0. ஓகேங்களா? ஸோ இதுக்கு ப்ராடக்ட் ஆஃப் த ரூட்ஸ் கண்டுபிடிக்கிறீங்க. ஸோ ப்ராடக்ட் ஆஃப் ரூட்ஸ் c/a. ஓகேங்களா? c-ன்றது கான்ஸ்டன்ட், 6/a-ன்றது x squared coefficient 1. So 6/1 is 6. So product of the roots. அப்போ alpha into 3 beta equal to a. So which implies 3 alpha beta equal to 6. ஓகேங்களா? ஸோ இங்கே a கிடையாது, இங்கே 6 வரும். ஓகேங்களா? இந்த இடத்துல 6 வரும். 6 a கிடையாது. நெக்ஸ்ட்டு 3 alpha beta equal to 6ன்றதுல அந்த 3ஆல் கேன்சலேஷன் பண்ணலாம். 1 3 3 2 டைம்ஸ் வரும். ஸோ ஆல்ஃபா பீட்டா ஈக்குவல் டு 2ன்னு வரும். ஓகேங்களா? நெக்ஸ்ட்டு 4 ஆல்ஃபா பீட்டா ஈக்குவல் டு ஏன்ட்டு நம்ம டெரிவ் பண்ணி வச்சுருக்கோம் ஃபர்ஸ்ட்லேயே. ஸோ அதில் 4 இன்ட்டு ஆல்ஃபா பீட்டா ஈக்குவல் டு 2 உங்கள் டெரிவ் பண்ணி வச்சுருக்கோம்ல, 4 2s are 8ன்னு வந்துடும். ஸோ அப்போ a ஈக்குவல் டு 8 வேல்யூ. ஓகேங்களா? நெக்ஸ்ட்டு சப்ஸ்டியூட் a ஈக்குவல் டு 8 இன் x ஸ்கொயர் மைனஸ் 6x பிளஸ் a equal to 0. ஓகேங்களா? ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன் இருக்குல்ல, அதில் a பிளேஸுக்கு 8 சப்ஸ்டியூட் பண்ணுறீங்க. அப்போ x ஸ்கொயர் மைனஸ் 6x பிளஸ் 8 equal to 0 வந்துடும். நெக்ஸ்ட் இதை ஃபேக்டரைஸ் பண்ணினாக்கா x மைனஸ் 2 இன்ட்டு x மைனஸ் 4. ஓகேங்களா? ஆல்ரெடி யூ நோ தட் ஃபேக்டரைஸ். ஸோ ஈக்குவல் டு 0. ஸோ ஃபர்ஸ்ட்டு x மைனஸ் 2 = 0 ஈக்குவல் பண்ணணும். அதுக்கப்புறம் x மைனஸ் 4 0 ஈக்குவல் பண்ணினாக்கா ஸோ x ஈக்குவல் டு அண்ட் x ஈக்குவல் டு 4 வந்துடும். ஓகேங்களா? ஸோ இஃப் ஆல்ஃபா ஈக்குவல் டு 2 இன் 3 alpha beta equal to 6 சப்ஸ்டியூட் பண்ணுறீங்க. இப்போ 3 இன்ட்டு ஆல்ஃபாவுக்கு வந்து 2 சப்ஸ்டியூட் பண்ணுறீங்க இன்ட்டு பீட்டா ஈக்குவல் டு 6. ஓகேங்களா? அப்போ 6 பீட்டா ஈக்குவல் டு 6ன்னு வரும். ஸோ 6 கேன்சல் பண்ணினாக்கா பீட்டா ஈக்குவல் டு 1ன்னு வரும். பீட்டா ஈக்குவல் டு 1. ஓகேங்களா? இஃப் ஆல்ஃபா ஈக்குவல் டு 4 இன் 3 ஆல்ஃபா பீட்டாவில் சப்ஸ்டியூட் பண்ணிங்க. ஓகேங்களா? ஸோ ஆல்ஃபா ஈக்குவல் டு 4 இன் 3 ஆல்ஃபா பீட்டா ஈக்குவல் டு 6. இப்போ 3 இன்ட்டு 4 பீட்டா ஈக்குவல் டு 6. 3 4s are 12 பீட்டா ஈக்குவல் 6ன்னு வரும். ஸோ 6ஆல் கேன்சல் பண்ணினாக்கா ஸோ 2 பீட்டா ஈக்குவல் டு 1ன்னு வரும். அப்போ பீட்டா ஈக்குவல் டு 1/2ன்னு வரும். பீட்டா ஈக்குவல் டு 1/2 இஸ் நாட் அன் இன்டிஜர். அவங்க இன்டிஜர் சொல்லியிருக்காங்க. 1/2 இஸ் நாட்
an integer. So hence the common roots is 2. அப்போ காமன் ரூட் பார்த்தீங்கன்னாக்கா ரெண்டுத்துமே 2 தான். நெக்ஸ்ட் எக்ஸைஸ் சம்ஸ் பார்க்க போகிறோம். எக்ஸைஸ் 2.7 போடுங்க. எக்ஸைஸ் 2.7ல் கொஸ்டின் நம்பர் 1. எக்ஸைஸ் 2.7ல் கொஸ்டின் நம்பர் 1 பார்க்க போகிறீங்க. ஸோ ஃபேக்டரைஸ் எக்ஸ் பவர் 4 + 1 ஹிண்ட் ஒன் கொடுத்துருங்க பாருங்க. ட்ரை கம்ப்ளீட்டிங் தி ஸ்கொயர் அந்த மெத்தட் யூஸ் பண்ணி இதை ட்ரை பண்ண சொல்கிறாங்க, ஃபேக்டரைஸ் பண்ண சொல்கிறாங்க. ஸோ வெரி ஈஸி இது. ஸோ எக்ஸ் பவர் 4 + 1 = 0 ஃபர்ஸ்ட் எடுத்துட்டு இதில் எக்ஸ் பவர் 4 எப்படி ரைட் பண்ணலாம்னாக்கா x² ஹோல் ஸ்கொயர் ரைட் பண்ணலாம். ஓகேங்களா, +1. அப்போ இது கம்ப்ளீட் ஸ்கொயர் கிடையாது. அப்போ இதில் ஒரு டைம் மிஸ் ஆகுது. எந்த டைம் மிஸ் ஆகுதுனாக்கா 2ab டைம் மிஸ் ஆகுது. 2ab. அப்போ a + b ஹோல் ஸ்கொயர்னாக்கா அது எப்படி வரும்? a² + 2ab + b² வரும். ஓகேங்களா, ஸோ அதில் பார்த்தீங்கன்னாக்கா a² ஃபர்ஸ்ட் டைம் இருக்குது, லாஸ்ட் டைம் வந்து 1 இருக்குது, b² 1 1² 1. இப்போ சென்டரில் தான் 2ab டைம் மிஸ் ஆகுது. அப்போ இதில் அந்த டைம் என்ன மிஸ் ஆகுது எப்படி கண்டுபிடிக்குதுனாக்கா 2a x² இருக்குது, b 1 தெரிஞ்சு போச்சு. அப்போ 2x² மிஸ் ஆகுது. அப்போ 2x² இந்த டேர்ம் கூட ஆடும் பண்ண செப்பரேட் பண்ணினாக்கா கம்ப்ளீட் ஸ்கொயர் ஆகிடும். ஓகேங்களா, வேல்யூ மாறக்கூடாது, அதனால ஆடும் பண்ணுறோம், செப்பரேஷன் பண்ணுறோம். அப்போ 2x² ஆட் பண்ணுறோம், செப்பரேஷன் பண்ணுறீங்க. ஓகேங்களா, ஸோ ப்ளஸ் 2x² - 2x². நேராக எழுதணும், கொஞ்சம் மேலே போட்டிருக்காங்கன்ட்டு மேலே போடக்கூடாது, நேராக ஸ்ட்ரெயிட்டாகவே எழுதணும். ஓகேங்களா, ஸோ அப்போ x² ஹோல் ஸ்கொயர் +1 + 2x² - 2x². இப்போ இது கம்ப்ளீட் ஸ்கொயர்னாக்கா x² ஹோல் ஸ்கொயர் ப்ளஸ் 2ab + 2x² + 1 அதுதான் கம்ப்ளீட் ஸ்கொயரு. ஸோ அதை எப்படி ரைட் பண்ண பாருங்கள். x² ஹோல் ஸ்கொயர் ப்ளஸ் 2x² + 1 இதுதான் என்னது a² + 2ab + b² ஃபார்முக்கு இருக்குது. அதை a + b ஹோல் ஸ்கொயர் ஃபார்ம் ரைட் பண்ணிடலாம். ஓகேங்களா, லாஸ்ட்டாக -2x² இருக்குது. நெக்ஸ்ட் இதை x² + 1 ஹோல் ஸ்கொயர் ரைட் பண்ணிடலாம். ஓகேங்களா, ஸோ -2x² இருக்குது. அப்போ இதுக்கு ஸ்கொயர் இருக்குல்ல, ப்ராக்கெட் டைம் ஸ்கொயர் இருக்குது. அப்போ இதுக்கு ஸ்கொயர் டைம் மாற்றினாக்கா 2 வந்து √2ன்னு மாற்றிக்கலாம். √2 2 தானே, ஸோ அப்போ √2x ஹோல் ஸ்கொயர் ரைட் பண்ணிடலாம். ஓகேங்களா, ஸோ அப்போ இப்போ என்ன ஃபார்ம் வந்திருக்குனாக்கா ஆல்ரெடி நோ தட் a² - b² ஃபார்மில் இருப்பாங்க. a² - b². x² + 1 ஏவும் √2x b கன்சிடர் பண்ணினாக்கா a² - b² ஃபார்ம். அப்போ a² - b² ஃபார்முக்கு எப்படி ரைட் பண்ணலாம்? a + b × a - b. ஸோ அதான் நெக்ஸ்ட் ஸ்டெப்பு, a + b. அப்போ x² + 1 + √2x × a - b. x² + 1 - √2x. ஓகேங்களா, ஸோ இது ஆர்டராக ரைட் பண்ணலாம். x² டைம் x டைம் கான்ஸ்டன்ட். அப்போ x² + √2x + 1 × x² - √2x + 1. தட்ஸ் ஆல். இதான் ஃபேக்டரைஸ். நெக்ஸ்ட் எக்ஸைஸ் 2.7ல் கொஸ்டின் நம்பர் 2. The question is if x² + x + 1 is a factor of the polynomial, so 3x³ + 8x² + 8x + a, find the value of இங்கே வரும். ஓகேங்களா, ஸோ இந்த கியூபிக் பாலினாமியலுக்கு இது வந்து ஃபேக்ட்னு சொல்லிட்டாங்க. அப்போ ஏவோட வேல்யூ வரும். அப்போ என்ன பண்ண டிவைட் பண்ணணும், L டிவைட். யூ நோ தட் L டிவைட். ஸோ ஃபஸ்ட்டு 3x³ + 8x² + 8x + a ரைட் பண்ணிச்சு. அதுக்கு ஃபேக்ட்னு சொல்லிட்டாங்க, அதனால் இது கன்ஃபார்மாக டேட் பண்ணாக்கா லாஸ்ட்டில் 0 தான் வரும். ஓகேங்களா, ஸோ அப்போ x² + x + 1 டேட் பண்ணணும். ஓகேங்களா, ஃபஸ்ட்டு டேர்ம் கேன்சலேஷன் பண்ண 3x³ கேன்சலேஷன் பண்ணாக்கா இந்த சைடில் இருக்கிற அந்த x² + x + 1 ஃபஸ்ட் டைம் பண்ணால் x² இருக்குது. ஓகேங்களா, டிவைஸர் பண்ணால் x² இருக்குது. இங்கே வந்து டிவைடர் பார்த்தீங்கன்னாக்கா 3x³ இருக்குது. அப்போ இங்கே 3x² வந்தால் தான் என்ன பண்ணு கேன்சல் ஆகும். ஸோ அதனால் என்ன பண்ணுங்க, இது கூட எதை மல்டிப்ளை பண்ணினாக்கா 3x³ வரும். ஸோ 3 மிஸ் ஆகுது, ஒரு x மிஸ் ஆகுது. அதனால் ஸோ 3x மல்டிப்ளை பண்ணணும். அப்போ குவாட்ரண்ட்டில் 3x போடுறேன். 3x ஃபுல்லாக மல்டிப்ளை பண்ணேன். 3x × x², 3x³ 3x × x 3x² ப்ளஸ் 3 × 1 3x. ஓகேங்களா, ஸோ சைனை சேஞ்ச் பண்ணணும். சைன் சேஞ்ச் பண்ணிவிட்டு 3x³ 3x கேன்சலேஷன் ஆகிடும். ஸோ கேன்சல் ஆகிடும் 3x. நெக்ஸ்ட் ரிமைனிங் என்ன பாருங்க 8x² ப்ளஸ் 3x² மைனஸ் சப்ரேட் பண்ணாக்கா 5x² ஆகிடும். நெக்ஸ்ட் 8xலேருந்து 3x மைனஸ் பண்ணாக்கா 5x ப்ளஸ் a. ஓகேங்களா, நெக்ஸ்ட் என்ன டைம் கேன்சல் பண்ணாக்கா 5x² கேன்சல் பண்ணணும். 5x கேன்சல் பண்ணாக்கா இந்த இடத்துல x² டைம் இருக்குது. அப்போ இந்த என்ன மிஸ் ஆகுது பாருங்கள், x² கரெக்டாக இருக்குது, 5 மட்டும் தான் மிஸ் ஆகுது. அப்போ 5 மல்டிப்ளை பண்ணால் போதும். குவாட்ரண்ட்டில் 5 போகணும் ப்ளஸ் 5. ஸோ 5 போட்டு மல்டிப்ளை பண்ணால் 5 × x² 5x² ப்ளஸ் 5 × x 5x ப்ளஸ் 5 × 1 5. ஓகேங்களா, ஸோ சைனை சேஞ்ச் பண்ணினாக்கா 5x² கேன்சல் ஆகிடும். ஸோ ரிமைனிங் என்ன இருக்குனாக்கா 5x - 5x 0 ஆகிடும். ஸோ ஃபுல்லி 0. ஏன்னாக்கா அதுக்கு அது ஃபேக்ட்னு சொல்லிட்டாங்க ஆல்ரெடி.
ஃபேக்ட் சொன்னதால் ஃபைனலி நான் 0 தான் வரும். ஓகேங்களா? ஸோ அப்போ a minus 5 equal to 0 போட்டினாக்கா a equal to 5. அப்போ a value is 5. That's all. So that means a should be 5 if the remainder is 0. Next exercise 2.8. exercise number 2.8 பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி என்னென்ன டெஃபினேஷன்ஸ்லாம் இருக்குது பார்த்துட்டு எக்ஸசைஸ் போயிடலாம். ஸோ exercise 2.8ல question number 1 பார்க்க போகிறோம். ஸோ இது ரேஷ்னல் ஃபங்க்ஷன்ஸ், ரேஷ்னல் இன்இக்வாலிட்டிஸ் சொல்லுவாங்க இது. ஓகேங்களா? ஆல்ரெடி வந்து exercise 2.5ல குவாட்ராட்டிக் இன்இக்வாலிட்டிஸ் பார்த்தோம். ஸோ இது எந்த ஃபார்ம்னாக்கா f of x by g of x ஃபார்ம். ஓகேங்களா? ஸோ இது ரேஷ்னல் இன்இக்வாலிட்டிஸ் சொல்லுவாங்க. ஓகேங்களா? ஸோ அதில் exercise 2.8ல question number 1, find all values of x for which x cube into x minus 1 by x minus 2 greater than 0. அதுதான். ஓகேங்களா? ஃபர்ஸ்ட் இது சால்வ் பண்ணி எக்ஸ் வேல்யூ கண்டுபிடிச்சி அதை அந்த கிரிட்டிக்கல் வேல்யூ வச்சு நம்ம நம்பர் லைனில் அப்ளை பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் இன்டர்வல் வைஸ் என்ன பண்ணலாம், பாக்ஸ் போட்டோம்ல, அதே மாடல் தான் இதுவும். ஸோ ஃபர்ஸ்ட் கிவன் x cube into x minus 1 by x minus 2 greater than 0. ஸோ x not equal to 0, not equal to 2 இருக்கணும். டினாமினேட்டர் பண்ணால் x minus 2 இருக்குது. அப்போ xக்கு 2 கொடுத்தீங்கன்னா டினாமினேட்டர் 0 ஆகிடும். ஸோ நாட் டிஃபைன் பண்ணணும், நாட் டிஃபைன். ஸோ அதனால் x not equal to எடுத்துகிட்டு சொல்லிட்டு x cube into x minus 1 by x minus 2 equal to 0 அப்ளை பண்ணுறீங்க. ஸோ இப்போ டினாமினேட்டர் மேன்சன் மூவ் பண்ணினாக்கா 0 ஆகிடும். x minus 2 வந்து ரைட் ஹேண்ட் சைட் மூவ் பண்ணினாக்கா என்ன ஆகிடும், 0 ஆகிடும். ஸோ அப்போ x cube into x minus 1 equal to 0 வரும். ஸோ 2 டேர்முக்கு 0 ஈக்குவல் பண்ணதால் ஸோ x cube equal to 0 பண்ணினாக்கா x equal to 0 வந்துடும். நெக்ஸ்ட் x minus 1 equal to 0நாக்கா x equal to plus 1 வரும். ஓகேங்களா? ஸோ அப்போ x equal to 0 அண்ட் x equal to 1 இதான் கிரிட்டிக்கல் பாயிண்ட்ஸு. ஸோ இதை நம்பர் லைனில் ஃப்ளோட் பண்ணுறீங்க. ஸோ ப்ளஸ் இன்ஃபினிட்டி மைனஸ் இன்ஃபினிட்டி நம்மளுக்கு என்ன வந்திருக்கு, 0 அண்டு 1 வந்திருக்கு. ஓகேங்களா? ஸோ இன்டர்வல்ஸ் பார்த்தீங்கன்னாக்கா 1 2 3 இன்டர்வல்ஸ் வரும். மைனஸ் இன்ஃபினிட்டி டு 0, 0 to 1, 1 to 2, 2 to infinity. ஓகேங்களா? ஸோ அதில் பார்த்தா 0 அண்டு 1 மட்டும் தான் நம்மளுக்கு வந்திருக்கு. 0 அண்டு 1. அப்போ 2 வந்து நாட் ஈக்குவல் டு 2ன்னு வந்திருக்கு. ஆனால் நம்ம டினாமினேட்டரில் இருக்கிற டேர்ம்ஸ் வந்து 0 ஈக்குவல் பண்ணால் ஒரு டினாமினேட்டர் x minus 2 0 பண்ணால் 2 வரும். அதனால தான் அந்த 2 அங்கே அப்ளை பண்ணியிருக்கோம். ஆனால் சப்ஸ்டிட்யூட் பண்ணும்போது அது நாட் டிஃபைன். ஓகேங்களா? ஸோ the intervals are minus infinity, 0, 0, 1, 1, 2 and 2, infinity. So box apply பண்ணுறீங்க. So intervals x cube, sin of x cube, sin of x minus 1, sin of x minus 2. So sin of x cube into x minus 1 by x minus 2. அதுதான். இப்போ எல்லாத்துக்கும் சைன் தான் பார்க்க போறீங்க, ப்ளஸ் வருதா மைனஸ் வருதான்ட்டு. ஓகேங்களா? ஸோ இப்போ ஒவ்வொரு இன்டர்வலையும் பிட்வீன் ஏதாவது ஒரு நம்பர் எடுத்து அந்த ஃபங்க்ஷனில் சப்ஸ்டிட்யூட் பண்ணிட்டு வர வேல்யூவோட சைன் மட்டும் தான். ஓகேங்களா? ஃபர்ஸ்ட் இன்டர்வல் பார்த்தீங்கன்னாக்கா மைனஸ் இன்ஃபினிட்டி, 0. இந்த மைனஸ் இன்ஃபினிட்டி, 0 பிட்வீனில் ஏதாவது ஒரு நம்பர் எடுக்குது. ஓகேங்களா? ஏதோ ஒரு நம்பர் -1, -2, மைனஸ் சம்திங் இருக்கலாம். -1 எடுக்கிறீங்க. ஸோ -1 எடுத்து ஃபர்ஸ்ட் பாக்ஸ் பாருங்க, எக்ஸ் கியூப் இருக்கு பாரு, அந்த ஃபங்க்ஷனில் போறீங்க. அப்போ எக்ஸுக்கு வந்து -1 அப்ளை பண்ணாக்கா -1 ஹோல் கியூப், -1 கியூப் பண்ணாக்கா -1 தான் வரும். ஸோ மைனஸ் சைன் தான் வரும். ஓகேங்களா? நெக்ஸ்ட் அதே -1 நெக்ஸ்ட் x -1ல போறீங்க. ஸோ எக்ஸுக்கு வந்து -1னா -1 என்ன வரும், -2ன்னு வரும். அப்போ சைன் வந்து மைனஸ் தான் வரும். நெக்ஸ்ட் அதே -1 x -2ல அப்ளை பண்ணுறீங்க. அப்போ -1 -2 வரும், -3ன்னு வரும். ஸோ மைனஸ் சைன் வரும். ஓகேங்களா? ஸோ மூணுக்குமே மைனஸ் தான் வருது. இந்த மூணு சேர்ந்து தான் அந்த ஹோல் f of x. ஓகேங்களா? ஸோ x cube into x -1 x -2. இப்போ நியூமரேட்டரில் பார்த்தீங்கன்னாக்கா x cube into x -1 இருக்கு. ஓகேங்களா? அப்போ x cube x -1 அப்ளை பண்ணாக்கா மைனஸ் மைனஸ் ப்ளஸ் ஆகிடும். நியூமரேட்டரில் ப்ளஸ் ஆகிடும், டினாமினேட்டரில் மைனஸ் இருக்கு. ஓகே, டினாமினேட்டர் x -2 தான், x -2 என்ன சைன் வந்திருக்கு, மைனஸ் வந்திருக்கு. இப்போ நியூமரேட்டரில் ப்ளஸ், டினாமினேட்டரில் மைனஸ் வந்துச்சுனாக்கா என்ன வரும்னா மைனஸ் தான் வரும். ஓகேங்களா? சொல்ல புரியுதுல? நியூமரேட்டரில் வந்து 2 டேர்ம் இருக்கு, x cube into x -1. ஸோ அதுக்கு சைன் பார்த்தீங்கன்னாக்கா மைனஸ் இன்ட்டு மைனஸ் மல்டிப்ளிகேஷன். அப்போ நியூமரேட்டரில் ப்ளஸ் ஆகிடும். டினாமினேட்டரில் x -2 இருக்கு, அதுக்கு என்ன சைன் வந்திருக்கு, மைனஸ் வந்திருக்கு. அப்போ மைனஸ். இப்போ நியூமரேட்டரில் ப்ளஸ், டினாமினேட்டரில் மைனஸ் பண்ணினாக்கா என்ன வரும், நம்மளுக்கு மைனஸ் தான் வரும். ஓகேங்களா? ஸோ ஃபர்ஸ்ட் இன்டர்வல் ஓவர். நெக்ஸ்ட் இன்டர்வல் 0,1 0,1 பிட்வீனில் ஏதாவது நம்ம 0.5 எடுத்துக்கலாம். ஓகேங்களா? 0.5 எடுத்து அப்ளை பண்ணினா ஒரு எக்ஸ் கியூப்ல அப்ளை பண்ணி 0.5 எக்ஸுக்கு அப்ளை பண்ணினாக்கா எக்ஸ் கியூப்ல அப்ளை பண்ணால் ப்ளஸ் தான் வரும். ஓகேங்களா? ஸோ நெக்ஸ்ட் x -1 இருக்கு, அது எக்ஸுக்கு 0.5 அப்ளை பண்ணாக்கா -0.5 வரும். ஸோ அப்போ சைன் வந்து மைனஸ் ஆகும். ஓகேங்களா? சைன் வந்து மைனஸ். நெக்ஸ்ட் x -2 இருக்கு, அங்கே எக்ஸுக்கு 0.5 அப்ளை பண்ணுறீங்க. இப்போ
இப்போ எக்ஸ் 0.5 அப்ளை பண்ணால் ஒரு மைனஸ் 1.5 வரும். ஸோ சைன் பண்ண மைனஸ் வரும். ஓகேங்களா? ஸோ அப்போ நியூமரேட்டில் பார்த்தீங்கன்னாக்கா எக்ஸ் கியூப் இன்ட்டு எக்ஸ் மைனஸ் ஒன்னு இருக்குது லாஸ்ட்டில். ஸோ அப்போ எக்ஸ் கியூபுக்கு ப்ளஸ் வந்துருக்கு, எக்ஸ் மைனஸ் ஒன்னுக்கு மைனஸ் வந்துருக்கு. ப்ளஸ் இன்ட்டு மைனஸ் மைனஸ். இப்போ நியூமரேட்டில் மைனஸ் சைனு, டினாமினேட்டில் எக்ஸ் மைனஸ் வந்து மைனஸ். இப்போ நியூமரேட்லேயும் மைனஸ், டினாமினேட்ல மைனஸ்னாக்கா மைனஸ் கேன்சல்னா ப்ளஸ் ஆகிடும். ஓகேங்களா? நெக்ஸ்ட் இன்டர்வல் இஸ் 1,2. 1க்கு 2 பிட்டிங்கில் ஏதாவது நம்பர் சொல்லுங்கள். 1.5 எடுத்துக்கலாம். 1.5. ஸோ அப்போ எக்ஸுக்கு வேல்யூ 1.5 அப்ளை பண்ணுறீங்க ஃபங்க்ஷனில். ஃபஸ்ட்டு எக்ஸ் கியூப், எக்ஸ் கியூபில் எக்ஸுக்கு 1.5 அப்ளை பண்ணுறீங்க. 1.5 அப்ளை பண்ணாக்கா கியூப் பண்ணினாக்கா வேல்யூ வரும், நம்மளுக்கு சைன் மட்டும் தான் வரும், ப்ளஸ் வேல்யூ தான் வரும். ஓகேங்களா? ஸோ அப்போ ப்ளஸ் வரும். நெக்ஸ்ட் எக்ஸ் மைனஸ் ஒன் இருக்குது. எக்ஸ் மைனஸ் ஒனில் எக்ஸுக்கு 1.5 அப்ளை பண்ணுறீங்க. 1.5 அப்ளை பண்ணால் 1.5 மைனஸ் 1 பண்ணாக்கா 0.5 ப்ளஸ் 0.5 வரும். ஓகேங்களா? நெக்ஸ்ட்டு எக்ஸ் மைனஸ் 2ல் எக்ஸுக்கு 1.5 அப்ளை பண்ணுறீங்க. 1.5 மைனஸ் 2 பண்ணாக்கா மைனஸ் 0.5 வரும், மைனஸ் 0.5. அப்போ சைன் பண்ணால் மைனஸ் வரும். ஓகேங்களா? ஸோ லாஸ்ட் காலத்து வந்துடும். இப்போ நியூமரேட்டில் 2 டேர்ம்ஸ் இருக்குது, எக்ஸ் கியூப் இன்ட்டு எக்ஸ் மைனஸ் 1. அப்போ எக்ஸ் கியூபுக்கு ப்ளஸ்ஸு, எக்ஸ் மைனஸ் 1 ப்ளஸ்ஸு. ஸோ 2 மட்டும் பண்ணால் ப்ளஸ் இன்ட்டு ப்ளஸ் ப்ளஸ்ஸு. இப்போ நியூமரேட்டில் ப்ளஸ்ஸு, டினாமினேட்டில் எக்ஸ் மைனஸ் 2 இருக்குது. அப்போ டினாமினேட்டருக்கு என்ன வந்துருக்கு? மைனஸ் வந்துருக்கு. நியூமரேட்டில் ப்ளஸ், டினாமினேட்டில் மைனஸ், அப்போ மைனஸ் ஆகும். ஓகேங்களா? நெக்ஸ்ட் இன்டர்வல் 2,∞. 2,∞நாக்கா 2க்கு அப்புறம் 3, 4, 5 சம்திங் எது ஒன்று அப்ளை பண்ணலாம். ஸோ 3 அப்ளை பண்ணலாம். எக்ஸுக்கு 3 வேல்யூ. ஃபஸ்ட்டு எக்ஸ் கியூப். இப்போ எக்ஸுக்கு 3 அப்ளை 3 கியூப் 27 வரும், ப்ளஸ் 27. ஓகேங்களா? ஸோ சைன் வந்து ப்ளஸ் ஆகிடும். நெக்ஸ்ட்டு எக்ஸ் மைனஸ் 1ல் எக்ஸுக்கு 3 அப்ளை பண்ணுறீங்க. 3 மைனஸ் 1 2 வரும், ப்ளஸ் 2 வரும். அப்போ சைன் வந்து ப்ளஸ்ஸு. நெக்ஸ்ட்டு எக்ஸ் மைனஸ் 2. இப்போ எக்ஸுக்கு வேல்யூ வந்து 3 அப்ளை பண்ணுறீங்க. 3 மைனஸ் 2 1 வரும், ப்ளஸ் 1. சைன் தான் முக்கியம். அப்போ ப்ளஸ்ஸு. இப்போ எல்லாமே சைன் ப்ளஸ்ஸாக வருது. இப்போ லாஸ்ட் காலத்தில் ப்ளஸ் தான் வரும். ஓகே, நியூமரேட்டர் ப்ளஸ், டினாமினேட்டர் ப்ளஸ், ஸோ ப்ளஸ். ஓகேங்களா? ஸோ இப்போ இதில் நம்மளுக்கு ஷூட்டபிள் இன்டர்வல் எது பார்க்கறதுக்கு வாங்கினாக்கா நான் என்ன சொல்லியிருக்கேன், இந்த கொஸ்டினில் இந்த சிம்பிள் இன்இக்வாலிட்டி சிம்பிள் கிரேட்டர் சிம்பிள் வந்திருக்கா லெஸ் சிம்பிள் வந்திருக்கா பார்ப்போம். இப்போ கிரேட்டர் சிம்பிள் தான் வந்திருக்கு. அப்போ கிரேட்டர் சிம்பிள் வந்தாக்கா ப்ளஸ்ஸு. இப்போ ப்ளஸ்ன்னு பார்த்தாக்கா 2 ப்ளஸ் சிம்பிள் வந்துருக்கு பாருங்க. ஓகேங்களா? 2 மைனஸ் 2 ப்ளஸ் இருக்கு, நம்ம ப்ளஸ் எடுக்கணும். அப்போ 2 ப்ளஸ்ன்றதால 2 ப்ளஸுக்கான இன்டர்வல் பாருங்க. ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னாக்கா ப்ளஸுக்கு 0,1 இருக்கு, செகண்ட் ப்ளஸுக்கு பார்த்தீங்கன்னாக்கா 2,∞. 2 இன்டர்வலுமே எடுக்கணும். ஓகேங்களா? அதான் நம்ம ஷூட்டபிள் இன்டர்வல். அப்போ 0,1, 2,∞. ஸோ த சொல்யூஷன் செட் இஸ் 0,1 union of 2,∞. That's all. ஸோ இதான் நம்மளுக்கு ஷூட்டபிள் இன்டர்வல்ஸ். ஓகேங்களா? நெக்ஸ்ட் எக்ஸசைஸ் 2.8ல கொஸ்டின் நம்பர் 2, ஃபைண்ட் ஆல் தி வேல்யூஸ் ஆஃப் எக்ஸ் தட் இஸ் சாட்டிஸ்ஃபை தி இன்இக்வாலிட்டி. ஓகேங்களா? ஸோ ரேஷனல் இன்இக்வாலிட்டி இது. ஸோ 2x minus 3 by x minus 2 into x minus 4 less than 0. ஃபர்ஸ்ட் சம்மில் கிரேட்டர் தென் 0 வந்து இப்போ லெஸ் தென் 0 வந்துருக்கு. ஓகேங்களா? ஸோ அப்போ இந்த இன்டர்வலில் வந்து மைனஸில் வர அந்த இன்டர்வல்ஸை நம்ம எடுக்கணும். ஓகேங்களா? ஸோ ஃபஸ்ட்டு கிரிட்டிக்கல் பாயிண்ட்ஸ் ஃபைன் பண்ணணும். ஸோ 2x minus 3 by x minus 2 into x minus 4 less than 0. இதில் டினாமினேட்டர் பண்ணாக்கா x not equal to x not equal 4 ஆகும். ஓகேங்களா? ஏன்னாக்கா இந்த 2 நம்பர்ஸ் அப்ளை பண்ணாக்கா டினாமினேட்டர் 0 ஆகிடும். ஓகேங்களா? ஸோ நெக்ஸ்ட் என்ன பண்ணணும், லேட் 2x minus 3 by x minus 2 into x minus 4 equal to 0 ஈக்குவல் பண்ணி ஏன்னா கிரிட்டிக்கல் பாயிண்ட்ஸ் ஃபைன் பண்ணுறதுக்கு அப்போ தான் நம்பர் லைனில் போட முடியும், இன்ட்ரோல்ஸு ஃபார்ம் பண்ண முடியும். ஸோ டினாமினேட்டர் டேர்ம்ஸ் ஈக்குவல் செட் பண்ணினாக்கா 0 ஆகிடும். இப்போ 2x minus 3 equal to 0 ஆகிடும். ஸோ இதுலேருந்து x டெரி பண்ணிங்க. ஸோ 2x equal to 3, இப்போ x equal to 3/2. ஓகேங்களா? ஸோ x equal 3/2ன்னு வருது. ஸோ நம்பர் லைன் போடுறீங்க, ப்ளஸ் இன்ஃபினிட்டி மைனஸ் இன்ஃபினிட்டி. ஸோ எக்ஸுக்கு வந்து 3/2. ஓகேங்களா? இப்போ டினாமினேட்டர் டேர்மில் இருக்குல்ல, இந்த கொஸ்டினில் டினாமினேட்டர் டேர்மில் x minus 2 x minus 4 இருக்குது, அது 0 ஈக்குவல் பண்ணினாக்கா x equal to x equal 4 அதையும் இன்டர்வலில் நம்பர் லைனில் ஃப்ளோட் பண்ணணும். ஓகேங்களா? ஸோ 2 and 4. இப்போ எத்தனை இன்டர்வல் வருது பாருங்கள், மைனஸ் இன்ஃபினிட்டி டு 3/2, 3/2 to 2, 2 to 4, 4 to infinity. அப்போ 1, 2, 3, 4 இன்டர்வல்ஸ் வருது. ஓகேங்களா? ஸோ த இன்டர்வல்ஸ் ஆர் minus infinity, 3/2, 3/2, 2, 2, 4 and 4, infinity. Next box போடணும். ஸோ ஃபர்ஸ்ட் இன்டர்வல்ஸ். ஸோ அந்த கொஸ்டினில் கொடுத்துருந்த அந்த டேர்ம்ஸ் 2x minus 3, x minus 2 and x minus 4. ஸோ ஃபுல் கொஸ்டின் 2x minus 3 by x minus 2, x minus 4. ஃபர்ஸ்ட் இன்டர்வல் மைனஸ் இன்ஃபினிட்டி, 3/2. இந்த பிட்வீனில் ஏதாவது ஒரு நம்பர் ஒன்றுக்கு சொல்லலாம். மைனஸ் இன்ஃபினிட்டி, 3/2ன்னு என்ன அர்த்தம், 1.5. 1.5க்கு மேலே என்ன இருக்கும், 1.5 மேலே 1 இருக்கும்.
அப்படி நெகட்டிவ் சைடு தான் போகணும் ஓகேங்களா. நெக்ஸ்ட் 1 0 இது ஒன்று. அப்போ 0 ஈஸியாக அப்ளை பண்ணுங்கள். 0 அப்ளை பண்ண எக்ஸ் இடத்துல 0 அப்ளை பண்ணுங்கள். ஃபர்ஸ்ட் ஃபங்க்ஷன்னா 2x - 3. இப்போ 2x - 3ல எக்ஸுக்கு 0 அப்ளை பண்ணினாக்கா -3ன்னு வரும் ஓகேங்களா. அப்போ சைன் பார்த்தீங்கன்னா மைனஸ். நெக்ஸ்ட் அதே 0வை x - 2 அப்ளை பண்ணினாக்கா எக்ஸுக்கு 0 அப்ளை பண்ணால் -2 அப்போ சைன் மைனஸ். நெக்ஸ்ட் x - 4ல எக்ஸுக்கு 0 அப்ளை பண்ணினாக்கா -4ன்னு வரும். நம்மளுக்கு வேல்யூ முக்கியம் இல்லை, சைன் மட்டும் தான். அப்போ மைனஸ் ஓகேங்களா. ஸோ அப்போ கொஸ்டினுக்கு வந்துருங்க. ஸோ நியூமரேட்டில் ஒரே டேர்ம் தான் இருக்குது 2x - 3 நியூமரேட்டில். அதுக்கு என்ன சைன் வந்திருக்கு? மைனஸ் சைன். அப்போ நியூமரேட்டில் மைனஸு, டினாமினேட்டில் 2 டேர்ம்ஸ் இருக்கு, மல்டிப்ளை இல்லை. அப்போ x - 2க்கு ஒரு மைனஸ், x - 4க்கு ஒரு மைனஸ். ஸோ மைனஸ் மைனஸ் ப்ளஸ் ஆகிடும். இப்போ டினாமினேட்டில் ப்ளஸ் ஆகிடும். நியூமரேட்டில் மைனஸ், டினாமினேட்டில் ப்ளஸ். அப்போ என்ன மைனஸ் தான் வரும் ஓகேங்களா. ஸோ ஃபர்ஸ்ட் இன்டர்வல் ஓவர். நெக்ஸ்ட் இன்டர்வல் 3/2, 2 ஓகேங்களா. 3/2னாக்கா 1.5, 2 ஓகேங்களா. இந்த பிட்வீனில் ஏதாவது ஒரு நம்பர் சொல்லலாம். 1.6, 1.7 சம்திங். அப்போ 1.6 போட்டிங்கனாக்கா என்ன வரும்? 2 × 1.6 3.2ன்னு வரும். 3.2 - 3 பண்ணாக்கா 0.2ன்னு வரும், ப்ளஸ் 0.2 ஓகேங்களா. அதே 1.6 இங்கே போட்டிங்கனாக்கா 1.6 - 2 3/2, 2ன்றது இன்டர்வல். அந்த இன்டர்வல் பிட்வீனில் ஏதாவது ஒரு நம்பர் கொடுக்கும். இதில் வந்து டெசிமல் தான் கொடுக்க முடியும், ஹோல் நம்பர் கொடுக்க முடியாது. 3/2 மீன்ஸ் 1.5 ஓகேங்களா. 1.5க்கு 2க்கும் பிட்வீனில் ஏதாவது நம்பர் 1.6, 1.7 சம்திங் எடுத்துலாம். ஸோ 1.6 நான் எடுத்துருக்கேன். ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ப்ளஸ் வந்துச்சு. நெக்ஸ்ட் 1.6 x - 2 இருக்குல்ல, அதில் சப்ஷன் பண்ணுறீங்க. எக்ஸுக்கு 1.6 சப்ஷன் பண்ணினாக்கா 1.6 - 2 பண்ணினாக்கா -0.4ன்னு வரும். அப்போ மைனஸ் சைன் தான் வரும் ஓகேங்களா. நெக்ஸ்ட் அது 1.6 x - 4ல் போகிறீங்க. எக்ஸுக்கு 1.6 போட்டிங்கன்னா என்ன வரும்? ஸோ -1.6 போட்டிங்கனாக்கா என்ன வரும்? 2.4 வரும். ஸோ -2.4 வரும். ஸோ அதனால மைனஸ் சைன் ஓகேங்களா. ஸோ நியூமரேட்டர் டேர்முக்கு ப்ளஸ், 2x - 3 நியூமரேட்டர் டேர்ம் ப்ளஸ். டினாமினேட்டரில் பார்த்தீங்கன்னாக்கா 2 டேர்ம்ஸ் இருக்கு, x - 2 × x - 4. அப்போ அதுக்கு சைன் பார்த்தீங்கன்னாக்கா மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ் ஆகிடும். அப்போ நியூமரேட்டர்லையும் ப்ளஸ், டினாமினேட்டர்லையும் ப்ளஸ். ஸோ ப்ளஸ் ஆகிடும். நெக்ஸ்ட் இன்டர்வல் 2, 4. 2க்கும் 4க்கு சென்ட்ரலாக இருக்கு 3 இருக்குமா. ஸோ அப்போ 3 சப்ஷன் பண்ணுவோம். எக்ஸுக்கு வந்து 3 அப்ளை பண்ணுங்க எல்லா ஃபங்க்ஷன்லையும். ஸோ 2x - 3ல எக்ஸுக்கு 3 அப்ளை பண்ணி 2 × 3 6 ஆகிடும். அப்போ 6 - 3 3 ப்ளஸ். நெக்ஸ்ட் x - 2ல எக்ஸுக்கு வேல்யூ 3 அப்ளை பண்ணினாக்கா 3 - 2 1 + 1. நெக்ஸ்ட் எக்ஸுக்கு 3 அப்ளை பண்ணினாக்கா 3 - 4 -1 அப்போ மைனஸ். ஸோ இப்போ கொஸ்டின் வரும். நியூமரேட்டரில் ப்ளஸ், டினாமினேட்டரில் பார்த்தீங்கன்னாக்கா ஒரு டேர்முக்கு ப்ளஸ், ஒரு டேர்ம் மைனஸ். அப்போ x - 2க்கு ப்ளஸ் சைனு, x - 4 மைனஸ் சைனு, ப்ளஸ் இன்ட்டு மைனஸ் மைனஸ். அப்போ டினாமினேட்டரில் மைனஸ் இருக்கும், நியூமரேட்டரில் ப்ளஸ், அப்போ மைனஸ் வரும். நெக்ஸ்ட் இன்டர்வல் 4, ∞. 4க்கு அப்புறம் நான் 5, 6, 7 சம்திங் கோயிங் ஆன் ஓகேவா. இப்போ 5 அப்ளை பண்ணுவோம். எக்ஸுக்கு 5 அப்ளை பண்ணுங்க. ஃபர்ஸ்ட் இன்டர்வல் 4, ∞ ஃபர்ஸ்ட் வேல்யூனா 5 எடுத்து இந்த 2x - 3ல அப்ளை பண்ணுறீங்க. 2x - 3ல எக்ஸுக்கு வந்து 5 அப்ளை பண்ணாக்கா 2 × 5 10 ஆகிடும். 10 - 3 7 + 7 ஓகேங்களா. நெக்ஸ்ட் 5 எடுத்து x - 2ல போறீங்க. 5 - 2 is 3 + 3. நெக்ஸ்ட் x - 4ல எக்ஸுக்கு 5 போறீங்க. 5 - 4 is +1. ஸோ ஆல் ஆர் ப்ளஸ். அப்போ கொஸ்டின் பார்த்தீங்கன்னாக்கா எல்லாமே ப்ளஸ் தான் வரும் ஓகேங்களா. ஸோ அப்போ எந்த இன்டர்வல் நம்மளுக்கு ஷூட்டபிள் பார்த்தீங்கன்னாக்கா, இப்போ கொஸ்டினை பார்க்குறீங்க. கொஸ்டின் பார்த்தீங்கன்னா என்ன சிம்பிள் வந்துருக்கு பாருங்க, லெஸ் தன் சிம்பிள் வந்திருக்கா, கிரேட்டர் சிம்பிள் வந்திருக்கான்ட்டு. ஸோ லெஸ் தன் சிம்பிள் வந்திருக்கு. அப்போ லெஸ் தன் சிம்பிள் வந்தாக்கா மைனஸ்க்கு நேராக இருக்கிற அந்த இன்டர்வல் எடுத்துடும். மைனஸ் இது 2 மைனஸ் வருது பாருங்க. ஃபர்ஸ்ட்ல மைனஸ், தேர்ட்லேயும் மைனஸ் வருது. அதுக்கு நேராக என்ன இன்டர்வல் இருக்கா அதான் நம்மளுக்கு ஷூட்டபிள் இன்டர்வல். ஸோ -∞, 3/2 நெக்ஸ்ட் 2, 4 அதான் நம்மளுக்கு suitable interval. So satisfaction the solution. The solution set is -∞, 3/2 union of 2, 4 ஓகேங்களா. நெக்ஸ்ட் கொஸ்டின் நம்பர் 3 எக்ஸைஸ் 2.8ல கொஸ்டின் நம்பர் 3 சால்வ் x² - 4/x² - 2x - 15 less than or equal to 0 ஓகேங்களா. அட் த சேம் தான் இந்த டினாமினேட்டரில் பார்த்தீங்கன்னாக்கா ஃபேக்டரைஸ் பண்ணணும். இதுக்கு முன்னாடிலாம் கரெக்டாக கொடுத்தேன் ஃபேக்டரு. இப்போ டினாமினேட்டரில் ஃபேக்டரைஸ் பண்ணணும். ஸோ டினாமினேட்டர் டேர்ம்ஸ் ஃபேக்டரைஸ் பண்ணாங்க. நியூமரேட்டரில் பார்த்தீங்கன்னா x² - 2² மாற்றிடலாம். x² - 4ன்றத x² - 2² பண்ணாக்கா x + 2 × x - 2 பண்ணலாம். a² - b² ஃபார்ம்லாம் ஓகேங்களா. ஸோ டினாமினேட்டர் ஃபேக்டரைஸ் பண்ணினாக்கா x - 5 × x + 3 இது ஃபேக்டரைஸ் பண்ண தெரியும் உங்களுக்கு ஓகேங்களா. ஸோ இப்போ இதான் நம்மளுக்கு ஃபங்க்ஷனு less than or equal to 0. இப்போ நம்ம கிரிட்டிக்கல் பாயிண்ட்ஸ் ஃபைண்ட் பண்ணாக்கா இந்த கொடுத்த ஃபங்க்ஷன் 0க்கு ஈக்குவல் பண்ணணும். அதுக்கு முன்னாடி டினாமினேட்டரில் x - 5 x + 3ன்னு இருக்கு. ஸோ அப்போ x ≠ equal to -3, x ≠ equal to +5 இந்த ரெண்டு டேர்ம் வந்து அப்ளை பண்ணக்கூடாது. 0 ஆகிடும். ஸோ நெக்ஸ்ட் கிரிட்டிக்கல் பாயிண்ட்டுக்கு இந்த ஃபங்க்ஷன் 0க்கு ஈக்குவல் பண்ணினாக்கா ஸோ டினாமினேட்டர் டேர்ம் ஈக்குவல் அசைன் பண்ணால் 0 ஆகிடும். ஸோ அப்போ x + 2 × x - 2 வரும், 0 வரும்.
ஸோ x plus 2 equal to 0 அப்ளை பண்ணிடணும். x minus 2 equal to 0 அப்ளை பண்ணிட்டீங்கன்னாக்கா x equal to minus 2 and x equal to plus 2 ஓகேங்களா. ஸோ இதை நம்பர் லைனில் ஃப்ளோட் பண்ணுறீங்க. ப்ளஸ் இன்ஃபினிட்டி மைனஸ் இன்ஃபினிட்டி minus 2 plus 2 வருது நம்மளுக்கு. minus 2 plus 2 அதுக்கப்புறம் டினாமினேட்டர்ல இருக்கிற ஃபங்க்ஷனில் டினாமினேட்டர் வந்து x minus 5 x plus 3ன்னு இருக்கு டினாமினேட்டர் ஃபங்க்ஷனில். ஸோ அந்த ஜீரோ கில் பண்ணாக்கா ப்ளஸ் 5 வரும் மைனஸ் 3 வரும். அதையும் நம்ம ஃப்ளோட் பண்ணிடணும் ஓகேங்களா. ஸோ இன்டர்வல் பண்ணால் 1 2 3 4 5 இன்டர்வல்ஸ் வரும். மைனஸ் இன்ஃபினிட்டி டு மைனஸ் 3 minus 3 comma minus 2 minus 2 comma 2 2 comma 5 5 comma infinity ஓகேங்களா. 5 இன்டர்வல்ஸ் வரும். ஸோ த இன்டர்வல்ஸ் ஆர் ஓகேங்களா 5 இன்டர்வல்ஸ். ஸோ இதை பாக்ஸில் போகிறீங்க. ஸோ இன்டர்வல்ஸ் அந்த ஃபங்க்ஷனில் என்ன அந்த x plus 2 x minus 2 x plus 5 x minus 5 x plus 3 கொஸ்டின் ஃபர்ஸ்ட் இன்டர்வல் மைனஸ் இன்ஃபினிட்டி கமா மைனஸ் 3 பிட்வீனில் ஏதாவது ஒரு நம்பர் எடுத்து இந்த ஒவ்வொரு ஃபங்க்ஷன்லையும் போகிறீங்க. ஸோ மைனஸ் இன்ஃபினிட்டி கமா மைனஸ் 3 வந்து -4 எடுத்துக்கலாம். ஸோ -4 எடுத்து ஃபர்ஸ்ட் ஃபங்க்ஷன் போகிறீங்க x plus 2ல போகிறீங்க ஃபர்ஸ்ட்டில். ஸோ எக்ஸுக்கு -4 போட்டால் -4 plus 2 பண்ணாக்கா -2ன்னு வரும். ஸோ மைனஸ் சைன். நெக்ஸ்ட்டு x minus 2ல போகிறீங்க -4 -2 -6 வரும். ஸோ மைனஸ். நெக்ஸ்ட்டு x minus 5ல போகிறீங்க -4 -5 ஸோ -9 ஸோ மைனஸ் சைன். x plus 3ல போகிறீங்க எக்ஸுக்கு -4 பண்ணாக்கா -1 வரும். எல்லாமே மைனஸ் தான் இருக்குது. ஸோ அப்போ நியூமேட்டில் 2 டேர்ம்ஸ் இருக்குது, டினாமினேட்டர் 2 டேர்ம்ஸ் இருக்குது. நியூமேட்டில் பண்ணால் x plus 2 x minus 2 ரெண்டுத்துக்கும் மைனஸ் வந்திருக்கு. மைனஸ் ப்ளஸ் ஆகிடும். டினாமினேட்டில் அதுமாதிரி மைனஸ் ப்ளஸ் ஆகிடும். அப்போ ப்ளஸ் சிம்பிள் வந்துடும். நெக்ஸ்ட் இன்டர்வல் -3 -2 -3 -2க்கும் பிட்வீனில் ஏதாவது ஒரு நம்பர் சொல்லுங்கள். ஸோ -2.5 -2.5 போட்டிங்கனாக்கா ஃபர்ஸ்ட் ஃபங்க்ஷனில் x plus 2ல -2.5 போட்டிங்கனாக்கா நான் ஒரு -0.5 வரும். மைனஸ் தான் வரும். ஸோ நெக்ஸ்ட் x minus 2ல -2.5 போட்டிங்கனாக்கா -4.5 வரும். ஸோ மைனஸ் தான் வரும். நெக்ஸ்ட் x minus 5ல -2.5னா -7.5 வரும். ஸோ மைனஸ் தான் வரும். நெக்ஸ்ட் x plus 3ல -2.5 போட்டிங்கனாக்கா +0.5 வரும். ஸோ இது மட்டும் தான் ப்ளஸ் வரும். ஸோ கொஸ்டினுக்கு லாஸ்ட்டில் வந்தீங்கன்னாக்கா நியூமேட்டில் வந்து 2 டேர்ம் இருக்குது. x plus 2 x minus 2 ரெண்டுக்கும் மைனஸ் வந்திருக்கு. ஸோ அப்போ மைனஸ் ப்ளஸ் ஆகிடும். நியூமரேட்டில் ப்ளஸ் ஆகிடும். டினாமினேட்டில் பார்த்தீங்கன்னா 1 + 1 மைனஸாக இருக்குது ஓகேங்களா. x minus 5க்கு மைனஸ் x plus 3க்கு ப்ளஸ் -2 ப்ளஸ் மைனஸ் ஆகிடும். நியூமேட்டில் ப்ளஸ் டினாமினேட்டில் மைனஸ் அப்போ மைனஸ் தான் வரும் ஓகேங்களா. நெக்ஸ்ட் இன்டர்வல் -2 2ன்னு இருக்குது. 2க்கும் -2க்கும் +2க்கும் பிடிவில் என்ன இருக்கும் -1 இருக்கும் 0 இருக்கும் 1 இருக்கும் ஓகேங்களா. 0 கொடுத்தா ஈஸியாக முடியும். ஸோ 0 எடுத்துக்கிறீங்க எக்ஸுக்கு. x plus 2ல 0 போட்டிங்கன்னா எக்ஸுக்கு +2 வரும் ஓகேங்களா. ப்ளஸ் சிம்பிள். x minus 2க்கு 0 போட்டிங்கன்னா எக்ஸுக்கு -2 வரும். ஸோ மைனஸ். x minus 5க்கு x 0 போட்டினாக்க -5 வரும். x plus 3க்கு x 0 போட்டினாக்க +3 வரும் ஓகேங்களா. ஸோ அப்போ நியூமரேட் டேர்ம்ஸ் பார்த்தீங்கன்னா x plus 2 x minus 2 இப்போ x plus 2க்கு ப்ளஸ் x minus 2க்கு மைனஸ் ப்ளஸ் இன்ட்டு மைனஸ் நியூமரேட்டில் மைனஸ் டினாமினேட்டில் பண்ணாக்கா x minus 5க்கு மைனஸ் x plus 3க்கு ப்ளஸ். ஸோ மைனஸ் இன்ட்டு ப்ளஸ் மைனஸ். இப்போ நியூமரேட்லி மைனஸ் டினாமினேட்லி மைனஸ் அப்போ ப்ளஸ் ஆகிடும் ஓகேவா. நெக்ஸ்ட் இன்டர்வல் 2,5 நெக்ஸ்ட் இன்டர்வல் 2,5 2க்கும் 5க்கு பிடிவில் 3 4 இருக்கும். ஸோ 3 அப்ளை பண்ணிக்கலாம். எக்ஸுக்கு 3 அப்ளை பண்ணாக்கா 3 plus 2 பார்த்தீங்கன்னாக்கா 5 வரும் +5. நெக்ஸ்ட் x minus 2ல எக்ஸுக்கு 3 அப்ளை பண்ணால் 3 minus 2னா +1 வரும். ஸோ ப்ளஸ். நெக்ஸ்ட் x minus 5ல எக்ஸுக்கு 3 அப்ளை பண்ணால் 3 minus 5னாக்கா -2ன்னு வரும். ஸோ மைனஸ் சிம்பிள். நெக்ஸ்ட் x plus 3ல எக்ஸுக்கு 3 அப்ளை பண்ணால் 3 + 3 +6ன்னு வந்துடும் ஓகேங்களா. ஸோ இதில் பண்ண நியூமரேட் டேர்ம்ஸ் போத் ஆர் 2மே ப்ளஸ் சிம்பிள் வந்துருக்கு. நியூமரேட்டில் ப்ளஸ் டினாமினேட்டில் 1 + 1 மைனஸ். அப்போ டினாமினேட்டில் மைனஸ் வந்துடும் மல்டிப்ளை பண்ணிங்கனாக்கா. ஸோ நியூமரேட்டில் ப்ளஸ் டினாமினேட்டில் மைனஸ். ஸோ மைனஸ் சிம்பிள் வந்துடும். ஃபைனலாக இன்டர்வல் பார்த்தீங்கன்னாக்கா 5, இன்ஃபினிட்டி லாஸ்ட் இன்டர்வல் 5க்கும் பிட்வீன் இன்ஃபினிட்டி பிட்வீன் பார்த்தாக்கா 6லேருந்து ஆரம்பி 6 7 8 சம்திங் வேணும். அப்போ எக்ஸுக்கு 6 அப்ளை பண்ணிங்கனாக்கா x plus 2ன்னு இருக்குது. எக்ஸுக்கு 6 அப்ளை பண்ணால் 6 + 2 8ன்னு வரும் +8. நெக்ஸ்ட் x minus 2ன்னு இருக்குது. எக்ஸுக்கு 6 அப்ளை பண்ணாக்கா 6 minus 2 +4ன்னு வரும். நெக்ஸ்ட் x minus 5ன்னு வரும். எக்ஸுக்கு 6 அப்ளை பண்ணால் 6 minus 5னா +1 வரும். நெக்ஸ்ட் x plus 3ன்னு வரும். எக்ஸுக்கு 6 அப்ளை பண்ணாக்கா 6 + 3 +9 வரும். எல்லாமே பார்த்தா +1 வந்திருக்கு. அப்போ ஆன்சரும் ப்ளஸ் வந்துடும் ஓகேங்களா. ஸோ இப்போ கொஸ்டின் பார்த்தீங்கன்னாக்கா லெஸ் ஆர் ஈக்குவல் டு வந்திருக்கு. லெஸ் தன் சிம்பிள் வந்திருக்கு. அப்போ மைனஸ். இப்போ மைனஸ் சிம்பிள் வருது தான் நம்ம இன்டர்வல் வரும். மைனஸ் சிம்பிளுக்கு நேரம் என்ன இன்டர்வல் பாருங்க. -3, -2 அதுக்கப்புறம் 2, 5 இதான் சொல்யூஷன் நம்மளுக்கு. ஸோ த சொல்யூஷன் செட் இஸ் -3, -2 யூனியன் ஆஃப் 2, 5. அப்போ 2ன்றது ரெண்டுத்துலையும் காமன் வரும். -2, 2 காமன் வரதில்ல. ஸோ அதில் க்ளோசர் இன்டர்வல் அப்ளை பண்ணுறேன். தட்ஸ் ஆல். Hi students, today homework sums example 2.16, example 2.20, example 2.21, example 2.23, example 2.24. 5 sums are homework. So work up பண்ணி app ல send பண்ணுங்க. Thank you students.